Sir, we can start, sir. வணக்கம். ஜீவன் நானே துவக்கிடலாமா? சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நம்ம போயிடலாம் சார். எஸ். வணக்கம். மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கக்கூடிய நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்குறோம் அப்படின்ட்டு சொன்னோன்னா பலரும் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து தற்போதைய கரூர் கலெக்டர் திருமிகு டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து முதல்ல பேசியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக முதல்ல இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி எதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தொடர்பாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு பூமிநாதன் அவர்கள் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ தரப்போறாரு. பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆனந்த் விகடன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தக்கூடிய நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பணி, அதிலும் அற்புதமான ஒரு பணி இந்திய ஆட்சி பணி. இந்த இந்திய ஆட்சி பணியில் அமர்வது எப்படி, நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இன்றைய தினம் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர்கள், முக்கிய விருந்தினர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாற்ற காத்திருக்கின்றார்கள். ஒருவர் அகில இந்திய அளவில் கடினமான தேர்வு என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வில் அகில இந்திய அளவில் 7வது இடத்தையும் தமிழ்நாட்டில் 2வது இடத்தையும் அந்த ஆண்டு பிடித்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். தன்னுடைய பெற்றோருடைய கனவான மருத்துவர் என்ற ஒரு பட்டத்தையும் பெற்று, தன்னுடைய கனவான ஐஏஎஸ் என்ற கனவையும் பெற்று, இன்றைய தினம் பல மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அகில இந்திய மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு முன்னாள் மருத்துவர், இன்றைய மாவட்ட ஆட்சியர் கரூர் அவர்கள் வந்து இன்றைய தினத்தினுடைய சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிறாங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வந்து மாணவிகளுக்கு பல திட்டங்கள், இளந்தரல் திட்டம் மூலமா வந்து மரம் நடுவது, அதுக்கப்புறம் வந்து தங்கத்தந்தை என்ற ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் மூலமா வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுப்பது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகள், தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ரொம்ப நல்வழியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு பயிற்சி அளிக்கிறப்ப பல மாணவர்களை நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த நேர்முக தேர்வுகளப்போ வந்து சந்திச்சிருப்போம். அப்படி 2013 வந்து நான் சந்திச்ச அவருடைய அந்த நேர்முக தேர்வு இன்றைய தினமும் என்னுடைய மனதில் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு பாதிப்பு உண்டு பண்ண ஒரு விஷயம். 3 பர்சனாலிட்டிஸ் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மனதில் என்றென்று நிற்கிறாங்க. அந்த வகையில வந்து 2 பர்சனாலிட்டிஸ் வந்து, அந்த 3 பர்சனாலிட்டியில 2 பர்சனாலிட்டி இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர். ஒருத்தர் வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள். அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இந்தியாவினுடைய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர், உலகத்தின் பார்வையிலேயே வந்து தன்னம்பிக்கைக்கு வந்து ஒரு ஒப்பற்ற ஒரு மாணவியாக திகழக்கூடியவர், இந்தியாவின் முதல் பார்வையற்ற 100% பார்வையற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி பெனோசஃபின் ஐஎஃப்எஸ் அவர்கள். இந்த இருவருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனைக்கும் மிகப்பெரிய ஒரு போற்றலுக்கும் உடையவர்கள். இவர்கள் இருவரும் எதிர்காலத்தில் தமிழகத்திலிருந்து பல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு விகடன் குழுமத்தோடு இணைந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தி கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எதிர்காலத்தில் பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் யூபிஎஸ்சி தேர்வு என்றால் என்ன, இந்த யூபிஎஸ்சி தேர்வில் எப்படி வெற்றி பெறலாம், அதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் உங்களோடு உரையாற்ற காத்திருக்கின்றார்கள். ஐ எம் ஷுர் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தினையும் கொடுத்து இந்த குடிமைப்பணி தேர்வு குறித்த பல சந்தேகங்களுக்கு விடையளித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உண்டாக்கி தமிழகத்தில் நிச்சயமாக எதிர்காலத்தில் இழந்த பல அந்த குளோரி என்று சொல்வார்கள், பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் மட்டுமே வந்து உருவாவார்கள் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில். இப்பொழுது சற்று அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது நிச்சயமாக எதிர்காலத்தில் அதிக எண்ணிக்கையில் கூடும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இனிதே துவக்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள
மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் முதல் பேச்சாளராக. வணக்கம் சார். பிரபு சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் யூத் வந்து நீங்க தொடர்ச்சியா உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கறது நீங்க அதுல போடுங்க. சார் கண்டிப்பா அவரோட ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவார் அவர். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் குழுவிற்கு என்னுடைய முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதாவது நம்ம வந்து ஆட்சித்தலைவராக இருக்கும்போது இன்றைக்கு கூட பணிகளை விட்டுட்டு நம்ம வரோம். இது போன்ற பணிகளில் மாணவர்களுடனும் இதுக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய பல்வேறு இளைஞர்களுடனும் உரையாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியம். அந்த வாய்ப்பினை கொடுத்த ஆனந்த விகடன் குழுவினருக்கும் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்காக ஆர்வமுடன் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு லாகின் செய்திருக்கக்கூடிய அனைத்து தேர்வாளர்கள் மற்றும் தேர்வை குறித்து அறிந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த 20 அல்லது 30 நிமிடங்களில் உங்களுக்கு இந்த குடிமையுரிமை பணி தேர்வுகள் குறித்த ஒரு விழிப்புணர்வையும் அது என்ன, அதாவது ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு மாயை ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த பிம்பத்தை உடைத்தெறியும் ஒரு சிறிய முயற்சியாக அடுத்த 30 நிமிடங்களில் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை இடையில எளிய உரைநடை மற்றும் இந்த தமிழ்ல இருக்கும். ஸோ அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேடர்ல ஐஏஎஸ்க்கு 7வது தேசிய அளவில் 7வது ரேங்க் பெற்று தேர்வானேன். பயிற்சிக்கு பிறகு தேசிய அளவில் 2வது ரேங்க் பெற்றிருக்கிறேன். நான் வந்து அடிப்படையில் மதுரையை சேர்ந்தவன். நான் எம்பிபிஎஸ் காலேஜில் முடிச்சுட்டு எம்டி கம்யூனிட்டி மெடிசன் முடிச்சுட்டு சண்டிகர் பிஜே சண்டிகர்ல முடிச்சுட்டு ஒரு 3.5 ஆண்டுகள் உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு இருக்கும் அனுபவங்களை இந்த உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், நம்ம பேசுறது முகத்தை பார்த்து பேசுறதை விட படங்கள் மூலமாக விளக்குவது உங்களுக்கு விஷயத்தை எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற காரணத்தினால் ஒரு சின்ன பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சிருக்கிறேன். ஐ வில் ஷோ த பிரசன்டேஷன் உங்களுக்கு அனைவருக்கும். ஸோ தெரியுதுங்களா மிஸ்டர் ஜீவாரதி? ஓகே. ஸோ நான் கூறியபடி இதனுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக கடினமான தேர்வு, தெரிந்து தெளிவோம் என்பதுதான் நான் பேசவிருக்கும் அடுத்த என்னுடைய பிரசன்டேஷனுடைய தலைப்பு. இது உண்மையா இல்லையா என்ன என்பதை இந்த 20 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸோ இந்தியாவில் பல்வேறு தேர்வுகள் காலங்காலமாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதுல பல தேர்வுகள் கடினமான தேர்வுகள் என்று பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுல நீங்க இந்த பட்டியலில் பார்த்துருக்கிறீங்க. ஐஐடிக்கு நடத்தக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், கேட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், அப்புறம் எய்ம்ஸுக்கு நடத்தக்கூடிய அந்த பிஜி என்ட்ரன்ஸ், நான் பிஜேக்கு எழுதின பிஜேயோட பிஜி என்ட்ரன்ஸ், சிஏ எக்ஸாம், அது போன்ற பல்வேறு தேர்வுகள் இருக்கு. ஆனால் அனைவரும் இந்தியாவிலேயே மிக கடினமான தேர்வு அப்படின்னு ஒப்புக்கொள்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தான் அந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு. சரி, ஏன் இந்த கடினமான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்ல போனா ஒரு பில்டப்னு சொல்லலாம். நம்மளுடைய இதுல வைகை புயலோட இதுல இவ்வளவு பில்டப் எதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற பார்த்தோம்னா அது ஒரு விதத்தில் உண்மைதான். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறப்ப நமக்கு எத்தனை பேரு கடந்த ஒரு சில 10 ஆண்டுகள் ஆக எவ்வளவு பேரு இந்த தேர்வை எழுத ஆரம்பிக்கிறாங்க, இறுதியில எத்தனை பேரு தேர்வாகிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் இந்த ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த தேர்வினுடைய முக்கிய வெற்றி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இந்த தேர்வை எழுத ஆரம்பிச்சு 3 கட்டங்கள் முடித்து வெற்றி விகிதம் அப்படின்னா 0.1% இருந்து 0.3% தான். அதுவும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு நீங்க தேர்வாகக்கூடிய உங்களுடைய வாய்ப்பு விகிதம் 0.03%க்கும் குறைவு. அந்த சதவிகிதம் இந்த ஃபைனல் வேகன்சிஸ் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால இன்னும் அது குறைஞ்சுக்கிட்டே வருது. அதாவது இந்த முதன்மை தேர்வுக்கு காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கோ அதுல 12.5 மடங்கு ஆட்களை அதுல தேர்வு செய்யப்படுவார்கள்.
அடுத்த நேர்முக தேர்வுக்கு 2.5 மடங்கு பேரு தேர்ந்தெடுக்க, அந்த காலி பணியிடங்களில் 2.5 மடங்கு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். முதல் நிலை தேர்வுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பரீட்சை எழுதுறாங்களோ அதுல வெறும் 3% பேர் தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ இறுதியாக இதுதான் இந்த தேர்வு வந்து மிக மிக கடினமான தேர்வு, நீங்க தேர்வாவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்வதற்கான ஒரு முக்கிய காரணம். இதை சொல்லும் அதே வேளையில நாம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது மிக மிக எளிதான தேர்வும் கூட. அதாவது உங்களுக்கு நான் அந்த இந்தியாவின் கடினமான தேர்வுகள்னு ஒரு பட்டியல் காமிச்சேன். அதுல பல்வேறு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே இருக்குங்க சார். ஸ்லைட் மூவ் ஆகவே இல்லையா? இல்லைங்க சார். இப்ப ஆகலையா? இல்ல சார், அப்படியே ஜாம் ஆயிருக்கு. நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேணா ஓபன் பண்ணுங்க சார். இப்ப வருதா? எஸ், இப்ப வருதுங்க சார். ஓகே, சாரி, நான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் நான் போட்டு காமிச்சறேன். இப்ப இப்படியே விட்டுறவா பேசாட்டு? எஸ் எஸ், ஓகே. இல்லைங்க, இது சாரி ஃபார் திஸ். ஓகே, எஸ் எஸ், ஓகே. இப்போ மூவ் ஆகுதா? எஸ் எஸ் எஸ், இப்போ மூவ் ஆகுதா சார்? இல்ல சார், இல்ல பந்தய வீரர்கள் அடுத்தது இல்ல, சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் வந்துருச்சுல இந்தியாவில் நடத்தப்படும். அதுக்கு அடுத்த ஸ்லைடு மாத்தி இருக்கிறேன், தெரியுதா? மாறல சார். இல்ல ஜேஇ எல்லாம் தெரியுது, கேட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்றேன் சார். அது தெரியலையா? ஸ்லைட் மாறி இருக்கா சார்? இல்லைங்க சார். மிஸ்டர் ஜெய் பாரதி, ஓகே. அப்ப நான் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிடுறேன். ஓகே, சரி. சாரி ஃபார் திஸ் ட்ரபிள். எஸ், இட்ஸ் ஓகே. இப்போ போதா? மாறுதா? கிளியரா இருக்கு. இல்ல இப்ப மாறுதா? இப்போ அடுத்த ஸ்லைடு போலிங் சார். போடல. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ எஸ் மாறுதா? ஓகே, கரெக்ட்டா இருக்கு. சாரி ஃபார் தி ட்ரபிள். இப்படியே வச்சுக்கிறேன். இது தெரியுது இல்ல? எஸ் எஸ் எஸ், கிளியர். அப்ப இப்படியே வச்சுக்கிறேன். இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோமா? கொலாப்ஸ் பண்ண முடியுமா? சரி, ஓகே, விட்டுருங்க. ரைட், இப்படி இது ஓகேயா? இது நல்லா தெரியுதுங்களா? இது ஃபுல் ஸ்கிரீன் ஓகே? பெர்ஃபெக்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் சொல்லியிருக்கிற அந்த தேர்வுகளுடைய பட்டியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தேர்வுகள் எல்லாமே கடினமான தேர்வுகள் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி கண்டிப்பாக எளிமையான தேர்வும் கூட. நான் இன்னொரு விஷயம் பேசினேன், இந்த வெற்றி விகிதம் வந்து மிக குறைவு. அது இந்த ஸ்லைட்ல இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாராலையும் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். வெற்றி விகிதம் மிக மிக குறைவு, 0.1 to 0.3% தான். அதுவும் ஐஏஎஸ் என்பது 0.03%க்கும் குறைவான பேர் தான் தேர்வாகிறாங்க. ஸோ நான் சொல்ற விஷயம் இதுதான். இது முக்கியமான விஷயம், எல்லாரும் இதை கூர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கடினமான தேர்வு என்று தலைப்பு வைத்திருந்தாலும் கூட இதுதான் மிக மிக எளிதான தேர்வு. அந்த நான் சொன்ன அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தேர்வுகளையும் இதையும் நீங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த தேர்வு மிக மிக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது புத்திசாலிகளுக்கான தேர்வு நிச்சயமாக கிடையாது. இதுல வந்து யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். யார் வேண்டுமானாலும், நீங்க எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த இனத்தவர்ன்றது முக்கியம் இல்லை, எந்த மொழி பேசுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. வயது ஒரு தடையல். வயதுனாலும் அதுல வந்து இருக்கக்கூடிய வயது வரம்பு ஒரு மிக மிக பெரிய அளவுல ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த வயது, அதனால நான் வந்து பணியில சேரும்போது என்னுடைய வயது 30. நான் வந்து எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாம் ஆயிட்டு 30 வயசுல ஆனேன். ஸோ சில பேர் 21 வயசுல இருந்தே ஆகலாம், இளம் வயதினரும் இருக்கிறாங்க. இப்ப ஆவரேஜாவே வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 வயசு தான் ஐஏஎஸ்ல இருக்கவங்களுடைய வயது இப்ப. ஸோ அதனால வயது என்பது இதற்கான ஒரு தடையே அல்ல, உடற்குறை ஒரு தடை அல்ல. அதற்கு ஒரு மிக அற்புதமான உதாரணமாக எனக்கு அடுத்து பேசவிருக்கும் திருமதி பெனோசெஃபன் அவர்கள், ஐஎஃப்எஸ் அவர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது எந்த விதத்திலும் ஒரு தடை இல்லை, கண்டிப்பாக இது சாதிக்கலாம். பாலினம் ஒரு பிரச்சனையே அல்ல, ஆங்கில புலமையும் பொருட்டல்ல. இந்த தேர்வை தமிழ் மொழியிலேயே நீங்க எதிர்கொள்ளலாம். அதற்கு பல அற்புதமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவங்க நம்ம
தேசிய அளவில் 10 இடங்களுக்குள்ள பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பணிபுரியும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. கல்வி மதிப்பெண்களும் பொருட்டே அல்ல. இந்த கல்வி நீங்க வந்து காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ வந்து டாப்பரா இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இதுல கண்டிப்பாக கிடையாது. இதுல சொல்ல போனா கல்லூரி படிப்புல ரொம்ப குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தான் இன்னைக்கு மிகச்சிறந்த நிலையில இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பின்புலம் பொருட்டல்ல, நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் தெரியும், எந்த விஷயமும் இதுல முக்கியமே கிடையாது. அப்புறம் இதுல எவ்வித பாரபட்சத்திற்கும் இடமில்லை. அப்புறம் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம், நாட்டிலேயே மிக மிக நேர்மையாக நடத்தப்படும் தேர்வு இதுதான். அந்த தேர்வுகள் பட்டியலே இதுதான். ரொம்ப மற்ற தேர்வுகளை குறை சொல்லல, ஆனால் இந்த தேர்விற்கு எவ்வித யாரும், ஏன்னா அவ்வளவு கடினமான தேர்வு, அவ்வளவு நிலைகள்ல இருக்கக்கூடிய தேர்வு, ஆனா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஒரு நேர்மையாக நடத்தப்படும் தேர்வு என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சரி, இந்த ஐஏஎஸ் தேர்வை குறித்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறேன். அதை வந்து நமக்கு வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் ருட்யார்ட் கிப்ளிங்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜங்கிள் புக்னு சிறு வயதுல, நான்லாம் சிறு வயதுல இருக்கப்ப அது வரும், மோக்லி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜங்கிள் புக் எழுதிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் திரு ருட்யார்ட் கிப்ளிங் அவர்கள் ஒரு விஷயம் சொல்வார். எனக்கு வந்து 6 நேர்மையான சேவகர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஐ ஹாவ் 6 honest serving men. They taught me all that I know. அதாவது எனக்கு இதுவரை தெரிந்தவர், நான் கற்றறிந்த அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் அந்த 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுதான் அந்த எப்போது, எங்கே, என்ன, யார், எப்படி, ஏன், இந்த 6 கேள்விகள் மூலமாக இந்த தேர்வை பற்றி உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். முதல், ஏன். ஏன் இந்த குடிமை பணி தேர்வுகள் எழுத வேண்டும் அப்படின்ற கேள்வி மிக மிக முக்கியமானது. ஸோ இதில் பல பேர் இருக்கிறீங்க. இது யூஸ்வலாக நான் ஓப்பனில் நேருக்கு நேர் நடக்க போகிறதுல இதை நான் எல்லார்ட்டையும் கேட்டு பல பேர்கிட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்றனால நானே சொல்கிறேன். அதிகாரம் பல பேர் காரணமாக நம்ம சொல்லலாம். அதிகாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே அதில் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க. நல்ல ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் சில பேர் இந்த தேர்வை எழுத அணுகலாம். அப்புறம் சில பேருக்கு குழந்தை பருவ கனவு, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பெற்றோர் விருப்பம், உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து பிள்ளைய வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்க்கணுன்னு எங்கள் அப்பாவுக்கு கனவு சார், எங்கள் அம்மாவுக்கு கனவு சார், அதனால நான் வந்து ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பணி உத்தரவாதம், இந்த நிறைய வந்து தனியார் வேலைகள் இருக்கு, ஆனால் இந்த வேலையில சேர்ந்தா நமக்கு பணி உத்தரவாதம் கிடைக்கும்னு நினைக்கலாம். இன்னொன்று பெருமை, இந்த பணியில இருக்கிறதே ஒரு பெருமைன்னு நினைக்கலாம். நல்ல புகழ் கிடைக்கணும்னு நிறைய பேர் நினைக்கலாம். சிலர் பிறருக்கு உதவலாம், சமுதாய சேவை செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு எல்லாருக்கும் விண்ணப்பம் மற்றும் கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த தேர்வை நாம் ஏன் எழுத வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இருக்கணும். எல்லா தேர்வுகளைப் போல இதுவும் ஒரு தேர்வுதான் என்று எண்ணினாலும் இந்த தேர்வு மற்ற தேர்வுகளிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது. ஏனென்றால் இந்த தேர்வை எழுதி முட்டவுடன் நீங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் பொதுமக்களுடைய அவர்களுடைய நேரடி வாழ்க்கையை நேரடியாக தொடக்கூடிய நிலையில இருக்கிறோம் இந்த இதுல. இப்ப நீங்களே என்னுடைய வரும் ஸ்லைட்ல நான் காட்ட போறேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிறருக்கு உதவி செய்வது, இந்த சமுதாய சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை இப்ப நம்ம தொடர்ங்கிறப்ப வேற ஏதாவது கூட இருக்கலாம், ஆனா அது முக்கியமான உங்களுடைய நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அந்த தேர்வுக்கு தயாராகுவது ஒரு அர்த்தம் பெறுகிறது. நீங்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் நீங்கள் அந்த தேர்வுக்கு அந்த தயார் செய்யும் முடிவில் ஒரு நல்ல குடிமகளாக வெளியே வருவீர்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் இதை சொல்லிக்கிற அதே வேளையில இந்த 1ல இருந்து சமுதாய சேவை தவிர இருக்கிற மற்ற விஷயங்கள் வேணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதாவது இப்போ தோனிட்ட வந்து கிரிக்கெட் விளையாடுறப்ப பேட்டியில கேட்பாங்க, நீங்க தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல வர்றதுக்கு உங்க டீம் என்ன செய்ய போறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பேசிக்ஸ், அதாவது நம்ம ஒழுங்கா விளையாண்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரேங்கிங்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ்னு சொல்லுவார் தோனி. அது போல இந்த ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க பண்ணீங்கன்னா மற்ற விஷயங்கள் இலவச இணைப்பாக வந்து சேரும். இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது எப்படின்றதை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள் மூலம் நான் கூற விரும்புகிறேன். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இவர்கள் யார் என்று சொல்ல முடியுமா? இது பேசிக்கலி இந்த பிரசன்டேஷன் மோர் ஃபார் லைவ், நேரடியாக பேசக்கூடிய ஆடியன்ஸுக்கு இவங்க யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் இருக்கக்கூடிய அவர் வந்து நம்ம அனைவருக்கும் பரிச்சயமானவர். நம்மளுடைய தேசிய கீதத்தை, நேஷனல் ஆந்தம் எழுதிய நம்மளுடைய
மதிப்பிற்குரிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இந்த இடது போட்டோல இருக்கிறவரும் அவருக்கு அவருடைய அண்ணனோட பையன். அவருடைய பெயர் சுரேந்திரநாத் தாகூர். ஆனா அவருடைய சாதனை என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்தியன் சிவில் சர்வீஸை 1864ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். ஆனா எத்தனை பேருக்கு இவர் தெரியும்? ஸோ இந்த ஸ்லைடை எதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, புகழ் என்பது வந்தாலும் அது இதனால இருக்கிறத விட பிற துறைகள்ல கண்டிப்பாக சாதிக்கலாம். இதை விட பிற துறைகள்ல இருக்கிறவங்க பல்வேறு விதத்துல புகழ் பெற்று இருக்கிறாங்க. ஏன்னா புகழ் என்பது இதை ஒரு பெரிய விஷயமா நாம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக அடுத்த ஒரு சின்ன என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஏன்னா பல்வேறு இப்ப நம்ம பேசுவது இது தற்பெருமை மாதிரி இல்லாமல் உங்களை இந்த பணியினுடைய என்ன நோக்கம், எப்படி இதனுடைய பயிற்சி இருக்கும் அப்படின்றது குறித்த ஒரு சிறிய அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஸோ 2013ஆம் ஆண்டு அதாவது இந்த தேர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 ப்ரிலிம்ஸ் எழுதி மே மாதம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி, அதே ஆண்டு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாசத்துல மெயின்ஸ் எக்ஸாம் அந்த முதன்மை தேர்வு எழுதி, அப்புறம் இன்டர்வியூ ஏப்ரல் மாசத்துல அட்டன் பண்ணி மே மாதம் 2013 ரிசல்ட் வந்தது. ஸோ அந்த தேதியில நான் பார்த்த என்னுடைய ரிசல்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்திய அளவில் 7வது இடம். அது வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். ஸோ நம்மளுடைய வைகை புயல் வார்த்தையில சொல்ல அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மிக சிறந்த நாள். அது வந்த உடனேயே வாழ்க்கையே மாறிடும். நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சில விஷயங்கள் நம்ம நினைச்சு செய்யறதில்லை, ஆனால் இது நடக்கும் பொழுது நமக்கு அவை எல்லாமே நடக்கும். ஒரே நாளில் புகழ் பெற்று அனைவரும் ஊடகங்கள்ல பெயர் வர்றது, நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரும், நம்மளுடைய பல பேர் தெரியாதவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் அதுவாக நடக்கும் விஷயங்கள். உங்களுடைய பள்ளியிலேயே உங்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பார்கள். நான் மதுரை டிவிஎஸ் லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் பயின்றேன். அந்த பள்ளியில சிறப்பு விருந்தினராக அந்த மாதமே அழைக்கப்பட்டேன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் மசூரி அகாடமி, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பயிற்சி. அதுவும் ஒரு மிக மிக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் இல்லாமல் அனைத்து அதிகாரிகளுக்கும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள். நம்ம உண்மையிலேயே அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு அணுகக்கூடிய அந்த நாட்கள் இவை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கையில செய்யாத விஷயங்களை செய்வோம். கலாச்சார விழாக்கள்ல பகிர்ந்துக்கிட்டு நம்மளுடைய பல்வேறு திறமைகளை வெளிக்கொணர்வார்கள். நமக்கு அனைத்து பன்முகத்தன்மையான ஒரு பயிற்சி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வேற மலையேற்றம், இது முக்கியமான ஒரு விஷயம். நான் கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவன். எனக்கு வாரம் 10 கிலோமீட்டர் அங்க பக்கத்துல ஷார்ட் ட்ரெக் போவோம் ஹில்ஸ்ல. ஒரு ட்ரெக் 120 கிலோமீட்டர் இமயமலையில ஒரு வார காலம் ஒரு நாளும் 20 கிலோமீட்டரா போய் நாங்க போவோம். 20,000 அடி சீ லெவல்ல இருந்து 20,000 ஃபீட் அபவ் சீ லெவல் வரைக்கும் போயிருக்கிறேன். இது கரெக்டா அங்க 20,000 அடியில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இவை நம்ம வாழ்க்கையில செய்யாதவை. அது எல்லாத்தையும் செஞ்சு உங்களை தயார்படுத்துவாங்க. உங்களை இந்த அடுத்து வரக்கூடிய அந்த பயணத்துக்கு தயார்படுத்துவாங்க. மற்றும் அந்த 2013ஆம் ஆண்டிற்கான அந்த அகாடமியில நான் பெஸ்ட் ஆல்ரவுண்ட் ட்ரெயினி விருது பெற்றேன். இது தமிழ்நாட்டில் இருந்து இந்த விருதை பெற்ற ஒரே நபர் நான் தான் இது வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பயிற்சியின் போது பாரத நாட்டின் முதல் குடிமகனுடன், குடியரசுத் தலைவருடன், மாண்புமிகு குடியரசுத் தலைவரோட இது பிரஸ்டீஜியஸ் தர்பார் ஹால், இங்கேதான் நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்பீச் கொடுத்த ராஷ்டிரபதி பவன்ல இருக்கக்கூடிய தர்பார் ஹால். ஸோ அங்கே போய் புகைப்படம் எடுத்துக்கிறோம் குழுவாக. அப்புறம் மாண்புமிகு பாரத பிரதமரிடம் ஒரு திட்டம் குறித்து விளக்க உரை நேரில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய லைஃப்ல. அங்கே டெல்லியில போஸ்டிங்ல இருந்தப்ப சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படின்றத பத்தி. தொடர்ந்து பல வெளிநாடுகளுக்கு பல ஸ்டடி டூர்ஸ்க்காக பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணியும் நான் போயிருக்கிறேன். ஸோ நான் இங்கே இருக்கிறேன் இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா. ஸோ சிட்னி போயிருக்கிறேன். 7 வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு இந்த ஐஏஎஸ் ஆன பிறகு கிடைத்திருக்கிறது. முக்கியமான விஷயம், பிறருக்கு உதவும் வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஐஏஎஸ் பதவியின் மூலம் எனக்கு கிட்டியிருக்கிறது. எனக்கும் என்னை போன்ற நண்பர்களுக்கும் கிட்டியிருக்கிறது. வந்தவாசியில் இப்ப ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்க. மிக மிக பிரபலமாகவும் மிக பழங்குடியினர் படும் பாடுகளை குறித்து மிக அழுத்தமாக பதிவு செய்த ஒரு திரைப்படம். ஆனால் எப்படி இந்த அதிகாரத்துவத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இருளர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு வாட் இஸ் டியூ டு தெம் அதை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம்.
அதுல வந்தவாசியில ஒரு 143 வீடுகள் ஒரு ஸ்மார்ட் காலனி இருளர்களுக்காக நான் ஒரு சப் கலெக்டரா இருக்கிறப்ப, நான் செய்யார் சப் கலெக்டர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த பொழுது உருவாக்கி இருக்கிறேன். அது ஒரு மாடல் ப்ராஜெக்டா இந்திய அளவிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் செய்ய முடியும். குறிப்பாக சமூக நீதியையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை சப் கலெக்டரா என்னால எடுக்க முடிந்தது. அதாவது ஒரு கோயிலுக்கு அனுமதிக்கப்படாத இருந்தக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் எனக்கு விருதுகள் கிடைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில மகளிர் ஆணையம் பப்ளிக் ஜஸ்டிஸ் சாம்பியன் விருது எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தேன். அங்கேயும் ஒரு 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சென்னையுடைய குடிநீர் மேலாண்மையை நிர்வகிக்கும் பொறுப்பு எனக்கு இருந்தது. அங்கே பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா 2019 ஃபிளட், அந்த டிராட், அந்த வறட்சியில குடிநீர் வழங்குவதற்கு மிக 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 கடின முயற்சிகளை மேற்கொண்டோம். அதுக்கு எல்லாமே செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த 8 ஆண்டுகளுக்குள்ளாகவே. நான் சொன்ன மாதிரி பல வெளிநாடுகளுக்கு, இஸ்ரேலுக்கு சென்று அந்த நவீன தொழில்நுட்பங்கள், குடிநீர் வழங்கல் குறித்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் நிறைய விஷயம் பண்ணலாம். நம்ம நினைச்ச மாதிரி வேட்டி தினம் கொண்டாடலாம், நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம் அனுசரிக்கலாம். பாராட்டு கடிதங்கள் பெற்றுள்ளேன். டாக்டர் டிவி சோமநாதன் தற்போதைய ஒன்றிய அரசின் நிதி செயலர் ஆவார். அவர் எனக்கு பாராட்டு கடிதங்கள் வழங்கியிருக்கிறார்கள், என்னுடைய பணியை பாராட்டு. அப்புறம் இப்பொழுது கரூர் மாவட்ட ஆட்சியராக பல்வேறு விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழியில் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வார்டுக்கு செல்லும் வாய்ப்பு நான் பணியேற்ற முதல் நாளே சென்றேன். இப்ப பெண் குழந்தைகள் நலன்களுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். அப்புறம் முக்கியமா அனைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனவு, அந்த ஒரு ஐஏஎஸ், இந்த சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவது, அது என்னால் செய்ய முடிந்தது. அது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அப்புறம் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள், அப்புறம் பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பதவியின் மூலமாக கிடைக்கும். பல்வேறு பள்ளிகளுக்கு ஆய்வு செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, 1 மணி நேரத்தில் வீடு வழங்கக்கூடிய வாய்ப்பு. நமக்கு சாதாரணமாக ஒரு நிலையில இருக்கிறப்ப அது பண்ண முடியாது. ஆனால் 1 மணி நேரத்துல வீடு கொடுக்கலாம். 30 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாத ஊருக்கு ஒரு 5 நாட்களில் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பு. இது போன்ற பல்வேறு வாய்ப்புகளை இந்த பணி எனக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு போன்ற பல்வேறு நண்பர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. ஸோ இதுதான் இந்த நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த பணியினுடைய நோக்கம் இதுதான். இதெல்லாம் செய்யும் பொழுது இப்ப எனக்கு நல்ல ஊதியம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு, புகழ் இருக்கா கண்டிப்பாக இருக்கு. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இலவச இணைப்பா வந்துடும். ஆனால் நாம் அந்த தேர்வுக்கு தயாராகும் போது பிறருக்கு உதவி செய்ய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று ஒரு வேட்டை கொள்ளும் போது நம்மளுடைய நாம் தயார் செய்வது அர்த்தமுள்ளதாகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடிமை பணி தேர்வுகள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு சின்ன அறிமுகம். இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்றது ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், அதாவது பணிகளுக்கு ஆள் சேர்ப்பதற்காக நடத்தப்படும் ஒரு போட்டித் தேர்வு. மொத்தம் 24 வகையான துறைகள் இருக்கிறது. அது அடுத்த ஸ்லைட்ல வருது. இது யார் நடத்துறா அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒன்றிய தேர்வாளர் பணியாளர் தேர்வாணையம், இதுதான் யூபிஎஸ்சி. இந்த தேர்வு 3 கட்டமா நடக்குது. இது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. முதல் கட்ட தேர்வு, அந்த இது மாறிடுச்சு. முதல் கட்ட தேர்வுனா பிரிலிம்ஸ், முதன்மை தேர்வு என்பது மெயின்ஸ் எக்ஸாம், நேர்முக தேர்வு என்பது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா 700 மொத்தம் இந்த 2021 ஆண்டிற்கான அந்த இதுல பாத்தீங்கன்னா 712 காலி பணியிடங்கள் இருக்கு. இது சொல்ல போனா கடந்த 10 ஆண்டுகளில் மிக மிக குறைவான வேகன்சிஸ். அப்புறம் இந்த நீங்க இதுல பெற மதிப்பெண்கள், இறுதி மதிப்பெண்கள் விவரம் பிற அரசு பணிகளுக்கும், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுல எடுக்கிறதுக்கு இந்த மார்க்ஸை வச்செல்லாம் கூட ஆளுங்க எடுப்பாங்க. அது போன்று சில பல்வேறு ஒன்றிய அரசினுடைய பல்வேறு துறைகள், பிஎஸ்யூஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த மதிப்பெண்களை வைத்து சில பேர் பணியில ஆள்களை சேர்க்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த 712 தாண்டி பல்வேறு பணிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு இதுவாக பயனுள்ளதாக இருக்கிறது. இது நான் சொன்ன குடியுரிமை பணிகளுடைய பட்டியல். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்னா ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ், அதிகபட்சம் ஐஆர்எஸ் தெரியும், ஐஎஃப்எஸ் தெரியும். மற்றபடி இதுல 24 வகையான இதுல பணிகள் இருக்கு. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், போலீஸ், பிஎன்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ரெவன்யூ நான் சொல்லிட்டேன், ரெவன்யூல 2 இருக்கு, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு, ஐஆர்எஸ், ஐடி இருக்கு, டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், ஸோ இது போஸ்டல் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட்ஸ், இது போன்று ஒரு ரயில்வே அக்கௌண்ட்ஸ், 24 வகையான
தேர்வுகள் இருக்கு. 24 வகையான பணிகளுக்கு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் படியும். நீங்க பரீட்சைக்கு அந்த தேர்வுக்கு நீங்க இது எழுதுறப்பயே, அப்ளிகேஷன் ஃபைல் பண்றப்பயே அதுல என்ன உங்களுக்கு என்னென்ன துறையில ப்ரையாரிட்டி இருக்கு. சில பேர் பெரும்பாலானோர் ஐஏஎஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் கொடுப்பாங்க, சில பேர் ஐஎஃப்எஸ் கொடுப்பாங்க, ஐஆர்எஸ், அது போன்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பப்படி கொடுப்பாங்க. இது அந்த உங்களுடைய தரவரிசை பட்டியல் படியும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தினுடைய படியும் உங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த சர்வீஸ் கிடைக்கும். அடுத்தது இதனுடைய சின்ன ஒரு வரலாறு. அதாவது நம்ம எவ்வளவு வந்திருக்கிறோம் அப்படின்றத நீங்க அறிஞ்சுக்கணும். முதல்ல இது ஒரு வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ். அதுதான் இப்ப இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா மாறிடுச்சு. முதல்ல கிழக்கிந்திய நிறுவனம் அவங்களுடைய நிர்வாகத்துக்காக குடிமைப்பணி அதிகாரிகளை நியமித்தனர். நாமினேஷன் அடிப்படையில நடைபெற்றது. அப்புறம் மக்காலே அறிக்கை நாம் அனைவரும் அறிஞ்சிருக்கிறோம். மக்காலே எப்படி ஆங்கில அந்த கல்வி முறையை மாற்றி அமைச்சார்ன்றது நம்ம தெரியும். அதுக்கு அடிப்படையில 1855 தகுதி அடிப்படையிலான மெரிட் பேஸ்ட் குடிமை பணிகள் ஆரம்பிச்சது. லண்டன்ல ஆன தேர்வு நடக்கும். அதாவது எப்படியெல்லாம் யாரும் வந்துடக்கூடாதுன்றது மாதிரி முக்கியமா லண்டன்ல போய் தேர்வு நடத்துவாங்க. அதுல வயசும் பாத்தீங்கன்னா வெறும் 18ல இருந்து 23 வயசு வரைக்கும் தான் அதனுடைய வரம்பே, அவ்வளவுதான் தகுதி. அப்புறம் பாடத்திட்டம்லாம் ஐரோப்பிய இலக்கியங்கள், அதாவது பேரளவுல எல்லாருக்கும் ஓபன் வச்சிருந்தாலும் இதை கிட்டத்தட்ட இந்தியர்களை இதுல உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரியே ஒரு எக்ஸ்க்ளூஷனரியா தான் இந்த தேர்வு முறையை அமைச்சாங்க முதல்ல. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி நான் சொன்ன அந்த சத்யேந்திரநாத் தாகூர் அவர்கள் 1864 ஐசிஎஸ்க்கு தேர்வானார். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அப்புறம் 1922 இந்தியாவிலேயே தேர்வுகள் நடத்தப்படுவது துவங்கியது. 26 இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் துவங்கியது. 35 ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 1950 தான் இந்த யூபிஎஸ்சி சுதந்திரத்துக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது தற்கால மாறுதல்கள். தொடர்ந்து இந்த தேர்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இது அப்படி கான்ஸ்டன்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம பார்ப்போம், நம்ம சில கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ கூட தேர்வு முறை என்ன நமக்கு தற்கால இதோடைய ஒத்தே இல்லையே அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். ஆனா குற்றச்சாட்டு இருக்கும். ஆனா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரு படி நம்மளோட அதிகமாக தான் இருப்பாங்க. மாறுதல்கள் தொடர்ந்து இந்த இது இல்லாதது மாற்றம் தானே அப்படின்றது மாதிரி மாறுதல்கள் தொடர்ந்து இருக்கும். அதுல இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 2010 தான் இந்த சுற்றுச்சூழல், அரசியல், அறிவியல் எல்லாம் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. 2011 ஒரு முக்கியமான வருடம். அப்பதான் சிசாட் அப்படின்ற அந்த பிலிம்ஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க. 2012 2 விருப்ப பொருள், அதாவது 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட், 2 பேப்பர், 2 ஜிஎஸ் பேப்பர். நான் கடைசியா எழுதின நான் தான் இந்த இதுல இறுதியா தேர்வு எழுதின ஒரு தேர்வானேன். 2013 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும்தான், 4 ஜிஎஸ் பேப்பர் அப்படி ஆக்கிட்டாங்க. அப்புறம் 2014 தேர்வு எழுதும் முயற்சிகள் வயது வரம்பு உயர்த்தப்பட்டது. 2015 சிசாட்டை தகுதித்தாள் மட்டும்தான், அதாவது அதுல நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், 33% மார்க் வாங்கினா போதுன்ற மாற்றம் வந்தது. தொடர்ந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. 2021 இப்ப நமக்கு நடக்கக்கூடிய பரீட்சை கடந்த 10 ஆண்டுகளில் மிக மிக குறைந்த காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. எதிர்காலத்துல நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இது ஒரு நிலையான ஒரு விஷயம் இல்லாம கான்ஸ்டன்டா அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. இதுதான் இந்த குடிமைப்பணி தேர்வனுடைய நிலைகள். இது பிகினர்ஸுக்கு பொருந்தும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இதுல எதுவும் புதிய செய்தி இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் தோராயமாக பிப்ரவரி மாசத்துல தான் நடக்கும். அது இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் அந்த ஆர்டர் மாறிடுச்சு. அதனால இந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. மற்றபடி பொதுவாக இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய அந்த நிலை. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஜூன்ல நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபர்ல நடக்கும், இன்டர்வியூ பிப்ரவரி மாசத்துல நடக்கும், ரிசல்ட் ஏப்ரல் மேல வந்துடும். ஸோ ப்ரிலிமினரி பார்த்தீங்க. ஸோ ஒவ்வொரு இதை பத்தி நான் இப்போ அடுத்து சொல்ல போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் மார்க் அடுத்த இதுக்கு சேரவே சேராது. அது வெறும் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி மட்டும்தான். மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க் சேர்த்து தான் ஃபைனல் ரேங்கிங் வரும். மொத்தம் 2025 மார்க்குக்கு டோட்டல் மார்க்ஸ் வரும். அதுல ஒவ்வொரு இதை பத்தி சொல்லணும்னா, முதல்நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னா, இதுவும் ஒரு கிரிக்கெட், நம்ம எல்லாருமே தோனியோட ரசிகர்களா இருக்கும். ஸோ அதுல அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ளூ ஜெர்சி போட்டிருக்க தோனி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நாள் போட்டியை போல, ஒன் டே விளையாடுவதற்கு என்னென்ன ஒரு விஷயங்கள்ல வேணுமோ ஒரு கிரிக்கெட் டீமுக்கு அதே விதமான இதுதான் இந்த உங்களுடைய முதல்நிலை தேர்வுலையும் தேவைப்படுது. இது ஒரு வடிகட்டும் தேர்வு மட்டுமே, ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். பெறப்படும் மதிப்பெண்களுக்கு இறுதி பட்டியல் நிர்ணயிப்பதில் பங்கில்லை. இதுல 2 பேப்பர் நடக்கும். ஒன்னொன்னு 200 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேரம் பரீட்சை, தலா 2 மணி நேரம்.
பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர். அதாவது அதில் வந்து பொதுவான விஷயங்கள்ல கேள்விகள் கேட்கப்படுது. மதிப்பெண்கள் அடிப்படையில் முதன்மை தேர்வுக்கு தகுதி. பேப்பர் 2 அதுதான் சிசாட், சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். அது 33 மதிப்பெண்கள் பெற்றால் போதுமானது. அதுதான் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். 33% மேல வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைட். பேப்பர் 1ஓட மார்க்கின் அடிப்படையில் நீங்க அடுத்த நிலைக்கு தேர்வு செய்யப்படுறீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க இதில் மொத்தம் எவ்வளவு பேர் எடுப்பாங்க, எவ்வளவு பேர் பரீட்சை எழுதினாலும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதனுடைய 12.5 மடங்கு 12.5 மடங்கு பேரை மட்டும் இந்த அடுத்த நிலைக்கு தேர்வு செய்வாங்க. ஸோ முதன்மை தேர்வு என்பது அடுத்து டெஸ்ட் போட்டி போல. ஏன்னா 5 நாட்கள் நடக்கும். 5 நாட்கள் அது மட்டும் அதுல காமன் கிடையாது. டெஸ்ட் போட்டியில ஒரு கிரிக்கெட் அணி ஒரு டீமுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்களோ, எதை வந்து சோதிப்பார்களோ அதே போலதான் இந்த முதன்மை தேர்விலும் அந்த சோதனை நடக்கும். இதனோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட நாலேஜ், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதே கிடையாது. அது மட்டும் கிடையாது. இது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கணும், தயாராகிக்கணும். ஆனா அது மட்டும் நோக்கம் கிடையாது. தேர்வாளர்கள் அறிவுசார் பண்பையும், அதாவது இன்டெலெக்சுவல் ட்ரேட்ஸ் மற்றும் புரிதலின் ஆழத்தையும், அதாவது டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 2 விஷயத்தை மதிப்பீடு செய்யறது தான் இந்த முதன்மை தேர்வினுடைய நோக்கம். அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், இப்போ வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து மொத்தம் 2 பேப்பர் தான். ஆனால் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் இருக்கு. ஆனால் அதை பத்தி என்ன விளக்கம், யூபிஎஸ்சி கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு ஒரு நன்றாக கற்றறிந்த நபரால் எவ்வித சிறப்பு தயாரித்தல் இன்றி எதிர்கொள்ள இயலும். அதாவது நீங்க பொதுவாக நாட்டு நடப்பு பத்தி பொது அறிவுல சாதாரணமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாவே படிக்க வேணாம், நீங்க பேப்பர் கொடுத்தா எழுதிடலாம் அப்படின்றதுதான் யூபிஎஸ்சி அளிக்கக்கூடிய ஒரு விளக்கம். அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உண்மை. அப்புறம் குடிமை பணிகளுக்கு உரிய பொருட்கள், நீங்க இந்த சர்வீஸ்ல வந்துட்டீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல உங்களோட பொதுவான விழிப்புணர்வு, உதாரணத்துக்கு அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா சுற்றுச்சூழலா இருக்கட்டும், இல்லை எத்திக்ஸா இருக்கட்டும், இன்டெகிரிட்டியா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத மதிப்பீடு செய்யணும். அதுக்கு தான் தேர்வு. நீங்க படிச்சதெல்லாம் வந்து எழுதி வைக்கிறதுக்கான தேர்வு இல்லை. அப்புறம் அந்த விஷயங்கள்ல அனலைஸ் பண்ணி, அதாவது பகுப்பாய்வு செய்து எப்படி நீங்க டெசிஷன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த சோதிக்கிறது தான் இந்த டெஸ்ட் போட்டி, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுடைய நோக்கம். பொருத்தமான, ரெலவெண்ட், அர்த்தமுள்ள, மீனிங்ஃபுல் மற்றும் சுருக்கமான சக்சன்ட் ஆன்சர்ஸ் இதுல கொடுக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்தது தாள்கள், இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பேப்பர் ஏ, பேப்பர் பி, இது வந்து தகுதி தாள்கள்னு சொல்லுவோம். அதாவது வெறும் குவாலிஃபைங், இதுல மினிமம் மார்க்ஸ் வாங்கணும். அதுல தமிழ், நம்ம 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழினாலும் எடுத்துக்கலாம். அதுல நம்ம தாய்மொழியான தமிழை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 300 மதிப்பெண்களுக்கு ஆங்கிலம் இருக்கும். இவற்றில் நீங்க பாஸ் மார்க் வாங்கினா போதும், இந்த மார்க் உங்களுக்கு ஃபைனல்ல வராது. அடுத்தது மதிப்பெண்காக கணக்கிடப்படும் தாள்கள்ல முக்கியமானது கட்டுரை. கொடுக்கப்படும் தலைப்பு நிறைய, ஒரு 3 இல்ல 4 தலைப்பு கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை பற்றி கட்டுரை எழுதணும். கட்டுரைனா பசுமாடை பத்தி கேட்டா தென்னை மரத்தை பத்தி எழுதிட்டு பசுமாடு கட்டுற மாதிரி நம்ம நிறைய எழுதியிருக்கலாம் கல்லூரி பள்ளி பருவத்துல. ஆனால் இதுல கட்டுரை மிக மிக முக்கியமாக உங்களுடைய தனித்துவத்தை சோதிக்கப்படுவதற்கான ஒரு கட்டுரை. என்னன்னா எண்ணங்களையும் கருத்துக்களையும் நேர்த்தியாகவும் கூர்மையாகவும் சுருக்கமாகவும் அமைத்து எழுதுறது இந்த கட்டுரையினுடைய சிறப்பம்சம். அதை தான் எதிர்பார்க்குங்க. அடுத்தது பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். அடுத்து அது 4 பேப்பர் இருக்கு. அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்தியாவின் கலாச்சாரம், பாரம்பரியம், உலக வரலாறு, உலக மற்றும் இந்திய புவியியல், சமுதாய பிரச்சனைகள் ஒரு பேப்பர். பேப்பர் 3 பாத்தீங்கன்னா நிர்வாகம், அரசியலமைப்பு, அரசியல், சமூக நீதி, சர்வதேச உறவுகள் அடுத்த பேப்பர். பேப்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பம், பொருளாதார வளர்ச்சி, பள்ளியூர் பேணுதல், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, இது குறித்த பேப்பர். பேப்பர் 5 ஜெனரல் ஸ்டடீஸ் 4th பேப்பர் நீதி நெறி, நேர்மை, நிர்வாக மனப்பாங்கு. இது எல்லாமே இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கானது. ஆப்ஷனல் வந்து 2 பேப்பர் இருக்கும். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செய்து கொள்ளலாம். ரிட்டன் எக்ஸாம் டோட்டல் 7,750. அடுத்த கட்டம், இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடியவர்கள்ல காலி பணியிடங்கள் எவ்வளவோ அதுல இருந்து 2.5 மடங்கு பேரை இதுக்கு நேர்முக தேர்வுக்கு தேர்வாவாங்க. இது வந்து T20 போட்டி போல. இது வந்து T20 போட்டி போல. இந்த குடிமை பணிகளுக்கு பொருத்தமானவரா என்பதை சோதிக்கிறது தான் இந்த தேர்வு, இந்த நிலையினுடைய நோக்கம். இதுல ஆட்டிடியூடு தான் மெயினா பாக்குறது. ஆட்டிடியூட், மனப்பாங்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் யார் பண்றீங்க? Who is doing this?
கிங் மேக்கர்ஸ்ல எதுவும் பண்றீங்களா? ப்ளீஸ் க்ளோஸ் திஸ். ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க மிஸ்டர் பூமிநாதன். somebody is checking. 2.5 மடங்கு காலி பணியிடங்கள் அளவு இது ஒரு மேக் ஆர் பிரேக் தேர்வு. இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேக் ஆர் பிரேக் எக்ஸாம். யாரோ ஆக்சஸ் பண்றாங்க, somebody is accessing it. ஒரே நிமிஷம் செக் பண்ணுங்க சார். யார் பண்றாரு? who is doing this? ஜீவா சார் ப்ளீஸ் செக். நான் இல்ல சார் ஒரே நிமிஷம். இல்ல somebody யாரோ ஆக்சஸ் வாங்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க. கொஞ்சம் இத பண்ணுங்களேன். யார் இது பண்றது? கம் ஆன். ஒன் செகண்ட் சார். யாருக்கு அட்மின் கொடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. இல்ல யாரோ இதுல இருந்து வந்தது. ஸ்டாப் ஷேர் பண்ணிடலாம் சார். ஜீவா சார் மிச்ச எல்லாருக்கும் ஆக்சஸ் எடுத்து விட்டுருங்க. எஸ். இல்ல அந்த ரிமோட் ஆக்சஸ் கேட்டாங்க. அதுக்கு ஆக்சஸ் 5 பேருக்கு தான் சார் இருக்கு. வேற யாரும் 5 பேருக்கு தான் சார். வேற யாரும் இல்ல. இது வந்து கடைசியா ஒரு நிமிஷம். I will come again. எங்க இருக்கு? Please you can proceed brother, we will follow. இல்ல இது Kingmakers IAS Academy ல somebody wanted access and they have done this. I think இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வர ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன் சார். இந்த வர 1 செகண்ட். ஓகே இப்போ தெரியுதா? எஸ். Okay, fine. So I'll continue. Sorry for the interruption, friends. இதுல மனப்பாங்கு ரொம்ப முக்கியம். It's a make or break. Decline. தெரியுதுங்களா ஜீவா? எஸ் சார் தெரியுது. தெரியுதுங்க சார். யா. ஸோ இது திரும்ப யாரோ பண்றாங்க சார். Is it? ஜீவா சார். சார் இல்ல நம்ம யாரும் ஆக்சஸ் இல்ல சார் நம்மளதுல. சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணிடுங்க சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். இல்ல அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இது யாரு? somebody is trying to save this. அதுல வர ப்ராப்ளம். இது எப்படி? சார் அகைன் வேணா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீங்க இது பண்ணுங்க சார். ஆல்டர் கூட வேற யாரும் இல்லையே சார். ஸ்கிரீன் ஷேர் நீங்க கட் பண்ணிடுங்க சார். என்கிட்ட காப்பி இருக்கு, நான் ஷேர் பண்றேன் சார். இல்ல வேண்டாம், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ரிமோட் ஆக்சஸ் எதுக்கு அப்ரூவ் மாறுங்க. ஸ்டாப் ஷேர் கொடுத்துருங்களேன் நீங்களே. உங்களால கொடுக்க முடிஞ்சா? என்னோட இதுவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். நான் பண்ணிக்கிறேன். யாரும் இது பண்ணாதீங்க. ஓகே சார். திரும்ப somebody's நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது சாரி யாரோ ஒரு நபர் இதுல புகுந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. இதை நாம தவிர்க்கணும். இதுதான் நம்ம டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்தோ அந்த இது தெரியுதா இப்ப? சரி, ஓகே. ஸோ இது டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இது பாதகமாகவும் அமையும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு பாடம். அதாவது இது எப்படின்னா இட் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் as to the limitations of technology.
எப்படி எந்த அளவுக்கு மனிதருடைய அந்த இது தேவைப்படுது, ஒய் ஹியூமன்ஸ் பீயிங்ஸ் ஆர் ஸ்டில் ரெலவென்ட்ன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு படிப்பினை இந்த 5 நிமிடங்கள். சரி, இது யார் எழுதலாம் அப்படின்றது குறித்து விரிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ்க்கு இவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் நேபாளம், பூட்டான் குடியுரிமை பெற்றவர் மற்றும் திபெத்திய அகதிகள் பிற தேர்வுகளுக்கு எழுதலாம் அப்படின்ற இது இருக்கு. வயது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். அது நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம பேச்சாளர்கள் இன்னும் தெளிவாக பேசுவாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 21 முதல் 32 வயசு வரைக்கும் இதுல பொது பிரிவினர் எழுதலாம். பிற பிரிவினருக்கு தளர்வு இருக்கு, வாய்ப்புகள். குறிப்பா பொதுவில் 6 அட்டம்ஸ் இருக்கு, ஓபிசியில 9, எஸ்சிஎஸ்டியில அந்த வயசு உச்ச வரம்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கோ அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் எவ்வளவு அட்டம்ஸ் வேணா எடுத்துக்கலாம். கல்வி தகுதி இது முக்கியமான ஒரு விஷயம். அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த கல்வி தகுதி என்ன வேணா, அதாவது ஒரு ரிகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் கோர்ஸ் கூட படித்தாலும் நீங்க இந்த தகுதி பெறுவீங்க. இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ், எம்டி, சில பேர் ஐஐடி எல்லாம் படிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த இதை பொறுத்தவரை இதுதான் இந்த இது ஒரு எளிமையான தேர்வுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணிகள்ல இது ஒண்ணு. கல்வி தகுதி என்பது இதற்கு மிக அதிகமான கல்வி தகுதி எதுவுமே கிடையாது. இதை நம்ம அனைவரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது நான் நிறைய விஷயங்கள் அதுல உங்களுக்கு அந்த தேர்வினுடைய இதை பத்தி சொல்லிட்டேன். ஆனா இதுல எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றதுதான் பல்வேறு விதங்கள் உங்களுடைய கேள்வியா இருக்கும். இதுக்கு நம்ம திரும்ப நம்மளுடைய வைகை புயல் தான் நமக்கு நினைவில் வராது. ஒரு ஜோக் வரும், நமக்கு தெரியும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்றதுல. இதுல என்னன்னா, உழைப்பு கண்டிப்பா தெரியும் எல்லாருக்கும். இந்த ஒரு தேர்வுல வெற்றி பெறணும், உழைக்காம சும்மா எல்லாம் நம்மளால வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக உழைப்பு அவசியம். உழைப்பு மட்டும் இல்லாம கடின உழைப்பு, அதாவது ஒர்க், ஹார்ட் ஒர்க். அடுத்தது வந்து அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா பத்தாது. அதாவது இதுக்கு இன்னொரு ஊமை சொல்லணும் அப்படின்னா, இங்க நான் கரூர்ல இருக்கேன். கரூர்ல இருந்து நான் வந்து திருச்சிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படணும்னா எப்படி போகணும் அப்படின்னா, நான் நடந்து போகணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நடக்கணும். அது வந்து ஒரு உழைப்பு, அதுவும் கஷ்டப்பட்டு நடக்கணும். கடினமாக உழைச்சு போனாதான் என்னால கரூர்ல இருந்து திருச்சிக்கு போக முடியும். அப்புறம் முறையான கடின உழைப்பு, அதாவது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்தா மட்டும் திருச்சிக்கு போயிட முடியாது. திருச்சிக்கு போற ரோட்ல போகணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ரோட்ல போனா கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ தான் போய் சேரும். ஸோ அதுதான் அந்த முறையான கடின உழைப்பு. அது மட்டுமின்றி வெறும் சும்மா நடந்துகிட்டே இருந்தா மட்டும் போய் சேர்ந்த மாதிரி திட்டமிட்ட முறையான கடின உழைப்பு. அதாவது எவ்வளவு நேரத்துல நம்ம போகணும், எந்த டைம்ல போகணும், எங்கே வந்து ஓய்வு எடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போறது, இப்ப சைக்கிள்ல போனேன்னா அதற்கேற்ற தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோட போறது, இது போன்று திட்டமிட்டு பண்ணணும். இதுதான் இந்த தேர்வில். இது வந்து ரொம்ப ஓப்பன் சீக்ரெட்னு தான் சொல்லலாம். சொல்ல போனா அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதனுடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ரகசியம். ஸோ சொல்ல சொன்னா, பிளான்ட் சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் வில் ஹெல்ப் யூ டு வின். இதுல இந்த தேர்வை கிராக் பண்றதற்கு உதவக்கூடிய விஷயம் இதுதான் வந்து தேர்வில் உங்களுக்கு தேவை. சரி, இதுக்கு அடுத்த முக்கியமா இந்த எப்படின்ற கேள்வியில் அடுத்த கேள்வி என்னன்னா, தேர்வுக்கு தயார் செய்வது எப்படி என்று ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முதல் விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அனைவருக்கும் சொல்வது, தேர்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும். நான் வந்து 2010ஆம் ஆண்டு தான் இந்த தேர்வை குறித்து 11ஆம் ஆண்டுல தான் நான் தேர்வை குறித்து 2010 அப்பதான் இந்த தேர்வை பத்தியே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சேன் முழுமையா. ஏன்னா ஐஎஸ் ஆகணுன்ற வெளியே வருது இருக்கும். 10ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்வுக்கான அறிவிக்கை இருக்கும், நோட்டிபிகேஷன் இருக்கும், அது ஆங்கிலத்துல இருக்கும். அதை ஒரு வரி விடாம ஒவ்வொரு பக்கமா படிக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தேர்வை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பயணம் எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த வல்லுநர்கள் இருப்பாங்க, இதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, மற்றும் இந்த தேர்வு அனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட உதவியை நாடி இந்த தேர்வினை பற்றி தெரிந்து கொள்ளணும். அப்புறம் செய்தித்தாள்களை நன்றாக வாசிக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இருக்க பாயிண்ட் சொல்லிக்கிறேன். வல்லுநர் சொல்லிட்டு நிறைய பேர் வல்லுநர் சொல்லுவாங்க, நிறைய பேர் தேர்வனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க. ஆனா அதுல நீங்க சரியான ஆளை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அடுத்தது செய்தித்தாள்களை வாசிக்கும். செய்தித்தாள்களை வாசிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்றது என்னன்னா அப்படின்னா, கண்டிப்பாக இப்பவே நம்ம கேட்டீங்கன்னா, நான் இப்ப தான் பேப்பர் வாசிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் இந்த தேர்வுக்கு தயாராக வாசிக்கிறது பழக்கமும் சாதாரணமா வாசிக்கிறதும் ரொம்ப நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த செய்தித்தாள்கள் இதுக்கு வாசிக்கிறப்ப முதல்ல எப்படின்னா,
உதாரணத்துக்கு நிறைய செய்தித்தாள்கள் இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல ரொம்ப அதிக பேர் இதுல படிக்கிறது ஹிந்து நாளிதழ் ரொம்ப படிப்பாங்க. அந்த ஹிந்து நாளிதழ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு செய்தியும் விடாம முழுமையாக ஒவ்வொரு வார்த்தையை படிக்கணும். நீங்க முதல் முறை எடுத்து படிக்கிறப்ப பல டேர்ம்ஸ் புரியாது, பல விஷயங்கள் புரியாது. உடனே நம்ம கூகுள்லயோ இல்ல இதற்கான புக்ஸையோ எடுத்து ரெஃபர் பண்ணி அது என்னன்றதை எழுதி வச்சுக்கணும். முதல் 1 மாத காலம் ரொம்ப சிரமமா இருக்கும், 10 நாள் ரொம்ப சிரமமா இருக்கும், 1 மாசம் இன்னும் சிரமமா இருக்கும். 1 மாசம் கழிச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதிகம் படிப்போம், எப்படின்னா பாலிடிக்ஸ் படிப்போம். ஆனால் நீங்க அது எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், டெக்னாலஜி, இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா இப்ப நம்ம வாசிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப அதே விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப வரும். ரெப்போ ரேட்னு வரும், அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா அது வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பேசிக்ஸ் புரிந்ததுக்கு அப்புறம் மிக எளிமையாயிரும். இதுதான் நீங்க கல்லூரி பருவத்துல, இன்னும் நீங்க அந்த 21 வயசுக்கு முன்னாடியே இருக்கிறவங்களுக்கு கூட முக்கியமான விஷயம் என்னன்னா, செய்தித்தாள்களை வாசிச்சு உங்களுக்கு ஒரு ப்ரீ சென்சிட்டைசேஷன் அண்ட் அதுக்கு ஒரு தயாராவதற்கான ஒரு நிலையை அடைவதற்கு செய்தித்தாள்களை வாசிக்கணும். தேர்வுக்கு தயாராகும் போதும் செய்தித்தாள்களை மிக மிக கவனமாக வாசிக்கணும். அப்புறம் இதுக்கு என்ட்ரி பாயிண்ட்ல என்சிஆர்டி புத்தகங்கள் மற்றும் அடிப்படை புத்தகங்களை படிக்கணும். குறிப்பாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஒர்க் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும். அதுதான் அனைவரும் ஆரம்பிக்கக்கூடிய முதல் புத்தகம் என்சிஆர்டியில. அந்த புக்கெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம தொடங்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னா, சரியான மற்றும் ஏற்ற விருப்ப பொருளை தேர்வு செய்வோம். அதாவது நம்ம தேர்வு செய்ய போறது ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை நாம சரியான முறையில் நமக்கு சூட் ஆகிற மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கண்டிப்பா நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல செலக்ட் பண்றதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதாவது நமக்கு எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நமக்கு ஒத்து வருதோ அதுதான் எடுக்கணும். எதுல அதிக அளவுல கைடன்ஸ் கிடைக்குது, எதுல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் காரணிகளையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு கடைசியில எது உங்களுக்கு சூட் ஆகுது, எதை நீங்க விரும்பி படிப்பீங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி எடுத்தேன். நான் அடிப்படையில் ஒரு மருத்துவர். ஸோ நிறைய பேர் மெடிக்கல் சயின்ஸ் ஏன் எடுக்கலன்றது கேட்பாங்க. மெடிக்கல் சயின்ஸ்ல எனக்கு நிறைய விஷயம், நான் என்னுடைய இது என்னவா இருந்தது அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஒரு இயற்கையாகவே எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஜியாகிரபிலையும் ஒரு இயற்கையான விருப்பம் இருந்தது. அதையும் தாண்டி இப்போ நம்ம தேர்வுக்கு தயார் செய்கிறோம், நிறைய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஐஏஎஸ்ல தேர்வு ஆகலைன்னா கூட நம்ம புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்ற எண்ணத்துல நான் எடுத்தேன். ஸோ அது போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ஐடியா இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த விருப்ப பொருள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை தேர்வு செய்யணும். அப்புறம் நேர மேலாண்மை மிக மிக அவசியம். அதாவது நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியரா காலையில 8:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 5:30 6:30 மணி வரைக்கும், ஒரு 5:30 ஒரு 7:30 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கிளினிக் போனேன். அப்புறம் 8 9 மணி வரைக்கும் கிளினிக். இது வந்து என்னுடைய தினசரி அலுவல். இது இப்படிதான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் கிடைக்கும் ஆவரேஜா. வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் கிடைக்கும். இந்த டைம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது என்ன காரணம்னா, நான் விரும்பி படித்தேன், விரும்பி ரசித்து, எனக்கு பிடிச்சு ரசிச்சு படித்தேன். அதனால அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம குவாலிட்டி ஆஃப் டைம், நீங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் தவ மாதிரி 16 மணி நேரம் 20 மணி நேரம் புக்கு இருக்க கிடையாது. நீங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சாலும் அந்த 4 மணி நேரமும் ஒரு கம்ப்ளீட் எஃபெக்டிவ் எஃபிஷியண்டா டைமை யூஸ் பண்ணணும். அந்த இதை செய்யும் பொழுதுதான் நம்ம இந்த நோக்கத்துல நம்ம நிறைவேற முடியும். அப்புறம் முக்கியம் தனித்துவம். உங்களுடைய இந்த அதாவது அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது, இதுதான் நம்ம யூபிஎஸ்சி முக்கியமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க படித்திருக்கக்கூடிய அந்த பல்வேறு, நீங்க படிக்கிற புக்கை தான் எல்லாரும் படிப்பாங்க, நீங்க படிக்கிற நான் செய்தித்தாளை தான் எல்லாரும் வாசிப்பாங்க, மேகசின் எல்லாரும் வாசிப்பாங்க. ஆனால் இவற்றை எல்லாத்துல இருந்து விஷயங்களை எடுத்து நீங்க உங்க மண்டையில ஒரு மிக்சியா வச்சு உங்களுடைய புரிதலோட பகுப்பாய்வு செய்து நீங்க தனித்துவமா எப்படி அந்த பிரச்சனை அணுகிறீங்க அப்படின்றத மட்டும்தான் யூபிஎஸ்சி அதை சோதிக்க போறாங்க. அதற்கு ஏற்றுதான் உங்களுடைய முழுவதுமான தயார் செய்யும் நிலையில நீங்க அதை நீங்க எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். கடைசியா இது அந்த அதிகம் விருப்பப்படும் விருப்ப பொருள்களுடைய லிஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜியாகிரபி, சோஷியாலஜி, பப்மேட் இது போன்ற இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன காரணிகளை கொண்டுதான் அந்த விருப்ப பொருள்களை நம்ம தேர்வு செய்யணும். கடைசியா அடுத்தது எங்கே தயார் செய்வது.
அரசு சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் இதற்காக பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னையில் அமைந்திருக்கிறது. இப்ப பல்வேறு ஊர்களிலும் நேரடி பயிற்சி அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தமிழக அரசு சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பட்டு வருகிறது. வீட்டிலிருந்தே தயார் செய்யலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தனியான பயிற்சி கண்டிப்பாக அவசியம் கிடையாது. அது பயனுள்ளதா இருக்குமே தவிர கண்டிப்பாக இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் யூ கோ டு அ கோச்சிங் சென்டர் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம். வீட்டில இருந்தே நீங்க பல்வேறு விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீங்கள் சரியாக ஒரு கைடன்ஸோட நீங்க பண்ணீங்கன்னா வீட்டில இருந்தே தயார் செய்யலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு சிறந்த பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன. இப்ப இருக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி போல பல்வேறு அகாடமிஸ் இருக்கிறாங்க. ரொம்ப மிகச்சிறந்த பயிற்சி நிலையங்கள். அவை ஒரு நல்ல சிறந்த தரத்துடன் பயிற்சி அளிக்கிறார்கள். அவற்றிலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய இந்த எவ்வளவு பொருளாதார நிலையை பொறுத்து அந்த விஷயம் இதுல நீங்க சேர்ந்து கண்டிப்பாக பயிலலாம். கடைசியா எப்போது துவங்குவது, when to start. ஸோ தேதி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அதில் அந்த தேதி கேலண்டர்ல கூட போட்டிருக்கிறேன். கோவை பழம் சாப்பிட பல்வலி நிவாரணம் பெறலான்னு. நீங்க இன்னைக்கே ஆரம்பிச்சா கண்டிப்பா நீங்க நினைக்கிற கோரிக்கை அடலாம். அதுல போட்டிருக்கு மேஷம், வெற்றி, உயர்வு, பெருமை, அமைதி, நன்மை, ஆதரவு, எல்லாமே நல்ல விஷயமா போட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இன்றி துவங்கணும். எந்த வயசா இருந்தாலும் சரி. வயசுனா அதுக்காக சின்ன பிள்ளைங்க யாராவது பெற்றோர் யாரும் 5 பள்ளி பருவத்தில் இருக்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை நான் சொல்லலை. பட் ஆனா அதற்கான விதைகளை விதைக்கலாம். விதைகளை எப்படி விதைக்கலாம்னா, இப்ப நீங்க ஒரு இந்த 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பல்வேறு விஷயங்களை எப்படி படிக்கணும், அது போன்ற விஷயங்களை ஆராய்வதில் துவங்கி என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிறதுல இருந்து தொடங்கி நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கீங்க, பள்ளி குழந்தைகள் இருக்கீங்க, உங்க பெற்றோர் யாரும் இதில் பங்கெடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளை தயார்படுத்தலாம். அதாவது பொது அறிவு சம்பந்தமான விஷயங்கள், பேப்பர்ல படிக்கிறது, அது அவங்களுக்கு தேவையான செய்திகளை தெரிந்து கொள்வதிலிருந்து அது போன்ற ஒரு பொதுவான ஒரு நாட்டை குறித்த ஒரு புரிதலை, அரசியலமைப்பு சட்டம் குறித்த புரிதலை உருவாக்குவதிலிருந்து நம்ம அந்த விஷயங்கள்ல நம்ம தெளிவை உண்டாக்கலாம். ஸோ அதை தயார்படுத்தலாம். மற்றபடி கல்லூரி 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க துவங்க வேண்டியது இன்று. அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு 7%, அதாவது இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்ல 7% ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கடந்த 50 ஆண்டுகள்ல தேர்வானவங்கல்ல. ஆனால் தற்பொழுது அது 5% அல்லது 4 மிக மிக குறைவாயிடுச்சு. இப்போ ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல 20-30 பேர் தான், 3%க்கும் கீழே இருக்கிறவங்க தான் தேர்வாகிறாங்க தமிழ்நாட்டில இருந்து. இது மிக வருந்தத்தக்க நிலை. இதை நாம கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா இந்த தேர்வினுடைய முக்கியமான ஒரு அம்சமே இந்த பன்முகத்தன்மை. நம்ம நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருவரும் அந்தந்த நம்ம இந்த துறைக்கு, இந்த ஐஏஎஸ் இதுக்கே பணிக்கே வலு சேர்க்கிறார்கள். அதை நம்முடைய மாநிலத்தில் அதிக அளவு தேர்வு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும். எனவே இதை குறித்து தெரிந்து கொண்டு நல்ல தேர்வுக்கு தயார் செய்ய தொடங்க வேண்டும். கடைசியா இதனுடைய இறுதி குறிப்பு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கையா நான் சொல்றேன். குடிமை பணிக்கு தயாராவது என்றது தனக்குத்தானே அளிக்கும் தண்டனை போல மாறிவிடக்கூடாது. அதாவது இது நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் உட்காந்துட்டு படிச்சுட்டு போட்டு அப்படியே ட்விஸ்ட், ரொம்ப மென்டல் டிப்ரெஷனுக்கு போற அளவுக்கு நிறைய பேர் இதை பண்றாங்க. இது கண்டிப்பாக சொல்வதில் எளிது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசித்து விரும்பி தயாராக வேண்டும். யூ ஷுட் என்ஜாய் யுவர் ப்ரிப்பரேஷன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த நம்ம சொல்றவங்களும் நிறைய பயன்படுத்துவாங்க. ஐஏஎஸ்ஆ ஐயோ அப்படி இப்படின்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணுன்ற இதை தாண்டி நல்ல ரசிச்சு விரும்பி பண்ணா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். என்னன்னா விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி பிளான், சிஸ்டமேட்டிக், ஹார்ட் ஒர்க், அதாவது திட்டமிட்ட முறையான கடின உழைப்பு இருந்தால் எங்கிருந்து வேணாலும், யார் வேணாலும், எப்ப வேணாலும் இந்த தேர்விலை வெற்றி பெறலாம். ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் இந்த ஒரு ஆட்டிடியூடும் இந்த விஷயத்தில் நான் சொன்ன அந்த உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக இதில் வெற்றி பெறலாம் என்று இந்த ஒரு தொழில்நுட்ப தடைகளையும் தாண்டி இந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் 20 நிமிஷம் சொன்னேன். 1 மணி நேரமாக நான் சொன்ன விஷயங்களை இது இவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா எல்லாத்தையும் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு இந்த தேர்வை குறித்து இருக்கக்கூடிய பயத்தையும் இந்த தேர்வை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாயையும் அகற்றுவதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்காக எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை அளித்த ஆனந்த விகடன் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த தேர்விற்கு கண்டிப்பாக நம்முடைய மாநிலத்தில் இருந்து இன்னும் நிறைய பேர் இதுல நீங்க பங்கெடுத்துக்கணும்.
இதுல முக்கியமான பாயிண்ட் இதுதான். இது சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் அ கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவாரு. அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த தேர்வு விகிதம் நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் வந்து 0.03% தான் ஆகிறாங்க. சரி, எக்ஸாம்ல ஜெயிக்கிறதே 0.1% to 0.3% ஆகிறாங்க. எனவே இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் என்று இந்த ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். இட்ஸ் பீன் an hour since I've been talking. And once again, I thank Anand Vigadan and Kingmakers IAS Academy for the wonderful opportunity and best wishes. அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து இந்த தேர்வுக்கு தயாராக விருப்பமுள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நீங்க கொடுத்த ஸ்லைட்ஸ்லயே நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் கொடுத்துட்டீங்க. இந்த சாட் பாக்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் அதுவாக தான் இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன் சார். சாட் பாக்ஸ்ல வந்து சரி, ஆப்ஷனல் பேப்பர் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் என்னுடைய உரையில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கிய பங்கு, அது வந்து தேர்வு செய்வது வந்து ஒரு உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுல பல்வேறு காரணிகள் இருக்கு. ஒண்ணு, அந்த நான் சொன்னேன் இல்லையா ஹை ஸ்கோரிங், அதுல வந்து அதிக மதிப்பெண்கள் கிடைக்கிறதா அப்படின்றத நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதுல வந்து படிப்பதற்கு நிறைய மெட்டீரியல்ஸ், இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்காது. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதிகம் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது, இந்த நீங்க தயாராகும் இடத்தில் இந்த சப்ஜெக்டை குறித்து விவாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குரூப் இருக்கா, பியர் குரூப் இருக்கா அப்படின்றது மூணாவது காரணி. நாலாவது காரணி, மிக முக்கியமான காரணி, இவை அனைத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமா நிர்ணயிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்க ஒரு 4-5 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கணும். சிலபஸ்ல போட்டிருப்பாங்க அதனுடைய என்னென்ன கண்டென்ட்ஸ். நம்ம என்னென்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் ஹிஸ்டரின்றத வேற மாதிரி நினைச்சிருப்போம் என்னமோன்னு. ஆனா நீங்க ஹிஸ்டரி அப்படியே சிலபஸ் போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் இதெல்லாம் வந்து 1, 2, 3, 4 இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இது என்னால முடியாதா அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, எது உங்களுக்கு விருப்பமாகுதோ அதுதான் முக்கிய காரணி. ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களுடைய உதவியுடன் இந்த ஆப்ஷன் சப்ஜெக்டை உட்காந்து தேர்வு செய்யலாம். உங்களோட மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேக்குறாங்க. என்னோட மெயின் சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி, புவியியல் மற்றும் அரசியல், இது பொலிட்டிக்கல் சயின்ஸ். அது என்ன காரணம்னா எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நேச்சுரலாகவே எனக்கு பிடிக்கும், இயற்கையாக எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணி பரிசு எழுதினேன். இன்ஃபேக்ட் என்னுடைய பேட்ச்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற தேர்வாளர்கள் நானும் ஒருத்தர். ஜியோகிராஃபி கிட்டத்தட்ட எனக்கு பிடிக்கும். ஆனா சொல்ல போனா எனக்கு ஜியோகிராஃபி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதுவே சொல்ல போனா. மோஸ்ட்லி நீங்க உங்களோட ஸ்லைட்லயே எல்லாமே கவர் ஆயிடுச்சு சார். பூமிநாதன் சார், நீங்க வந்து சொல்லி இந்த செஷன் முடிக்கலாம் சார். அடுத்தது பெனோசபின் வாங்க. ஆக்சுவலா முதல்ல வந்து என்னன்னா பிரபுவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அவ்வளோ அவருடைய இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி எப்படி இருக்குன்றதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க தமிழ்ல எளிய ஒரு முறையில கிராமப்புற மாணவர்களுக்கு குறிப்பா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமா ஒவ்வொரு ஒரு மாணவருக்கும் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ன்ற கனவை வந்து நினைவாக்குறது மாதிரி ஈவன் நாங்களே நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் போய் நடத்துறோம். பட் அந்த சிலபஸை கூட வந்து தமிழ்ல அதை கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அவேர்னஸஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சிவில் சர்வெண்ட்டும் கொடுத்ததில்லை. அதே போல வந்து இந்த சிவில் சர்வீஸ் எதுக்கு வரணுன்றதுல ஆரம்பிச்சு, எங்க இருந்து எப்படி படிக்கணுன்றதுல ஆரம்பிச்சு, அந்த எக்ஸாமுடைய பேட்டர்னை சொல்லி, இந்த எக்ஸாம் இந்த இது மூலமா பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தனக்கு ஏற்பட்ட அந்த திருப்தி சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்லி, இதுல சேவை மனப்பான்மையோட வரணும்னு சொல்றது மட்டும் இல்லாம கடைசியா முடிக்கிறப்ப கூட இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத சொல்லி, அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் தான் உளமாற உணர்ந்து அதை வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதம். உண்மையிலேயே வந்து மாணவர்கள் அந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவருக்குமே இன்றைய தினம் வந்து ஒரு அற்புதமான தினம். நிறைய மாணவர்கள் எதிர்காலத்துல இந்த நிகழ்ச்சியின் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு உந்தப்பட்டு எதிர்காலத்தில் நிறைய பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய பிஸியான இந்த ஷெடியூல்ல எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து ஒரு மாவட்டத்துல எவ்வளவு பிஸியான ஷெடியூல் இருக்கும், கிடைக்கிற ஒவ்வொரு டயத்துலையும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய எதிர்கால தமிழக மாணவர்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வெற்றி பெறணுன்றதுக்காக மிக மிக எளிமையா வந்து புரிய வச்சதுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் விகடன் குடும்பத்தின் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.
பிரபுசங்கர் சார் தொடங்கி அடுத்தது பெனோசபின் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஐஏஎஸ் தேர்வு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆனாங்க, எப்படி வந்து சக்சஸ் ஆனாங்க அப்படிங்கிற தொடர்பாக பேசியிருக்காங்க. பெனோசபின் மேம், நீங்க வந்து தொடரலாம் மேம். வெண்தழலால் வேகாத, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாத, கொடுக்க கொடுக்க குறையாத கல்வியை சார்ந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தும் விகடன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த 2 நிறுவனங்களை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய இந்த உரையை கேட்க தங்களுடைய நேரத்தை அளித்து, தங்களுடைய செவிகளையும் சேர்த்தே அளித்து, இந்த இடத்தில் நான் பேசுவதை கவனமாக கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்த காத்திருக்கும் என்னை தொடரவிருக்கின்ற ஃபியூச்சர் ஜூனியர்ஸ் இன் சிவில் சர்வீசஸ் அவர்களுக்கும், இந்த மாணவர்களை இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தூண்டுகோலாய் இருந்து, அதனோடு மட்டும் நில்லாமல் இந்நாள் வரை உங்கள் குழந்தைகளை கண்ணின் மணி போல காத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கான கனவுகளையும் கண்டு, இந்த இடத்திலே என் குழந்தையையும் சாதனை குழந்தையாக பார்க்க வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாயையும் தந்தையையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். The world, in the words of our Foreign Secretary, the world is witnessing unprecedented transformation. COVID pandemic has given the greatest shock to the international system. இந்த கோவிட் வந்த பிறகு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி சில விஷயங்கள் மாறிவிட்டன, அதனோடு சேர்ந்து எப்படி நம் சிந்தனையையும் அது மாற்றிவிட்டது என்பது அனைவராலும் இன்று பேசப்படுகிறது, ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. இந்த கோவிட் என்பது ஒரு மருத்துவத்துறைக்கு, நம்முடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள், அதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுத்தாலும் அதிலிருந்து இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு இன்று சாதனை புரிந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால், கோவிட், இந்த pandemic has not only given us challenges but opportunities also. ஒரு காலத்துல எத்திராஜ் காலேஜ்ல நான் இதே ப்ரோக்ராம்ல பேசியிருக்கேன். இன்னைக்கு ஜூம் மூலமா நம்ம இணைகிறோம். டெக்னாலஜி ஆகவே ஒரு முக்கியமான பங்கை இன்று வகித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கெல்லாம் கடைக்கு போய் வாங்குவோம், இன்னைக்கு அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்குறோம். நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது, வாழ்க்கை சூழல் மாறிவிட்டது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் or already whatever was changed has been exacerbated by the pandemic today. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில், again in the words of our Foreign Secretary, India has both the capabilities and the resources to be a responsible global citizen. இந்தியா இதை ஏசியன் செஞ்சுரின்னு சொல்றாங்க. இந்த ஆசியாவிற்கான ஒரு செஞ்சுரி, நூற்றாண்டு, ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க கண்ட்ரி, அதிகமான யூத் இருக்கிற கண்ட்ரி, வைப்ரண்டான ஒரு லாங்குவேஜை, ஒரு ஸ்கில்ஸை வச்சிருக்கிற யூத் இருக்கிற ஒரு கண்ட்ரி.
இந்த கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருகின்ற பொறுப்பில் நான் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். அதனால நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம்ல இந்த ப்ரோக்ராம நடத்திக்கிட்டு இருக்கோம். மிகவும் வரலாற்றில் முக்கியமான காலகட்டம், நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துல நாம இந்த கண்ட்ரிக்கு ஒரு பிரிக், ஒரு செங்கலாக we are wanting to contribute as a brick to the nation building or nation making process. அப்போ நீங்க சிவில் சர்வன்ட்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் சரியான தருணம் என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் இந்த டைம். இந்த டைம்ல நீங்க சிவில் சர்வன்ட்ஸ் ஆனீங்கன்னா you will have a wonderful experience. ஒரு முழுமையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையான அனுபவத்திற்கும் மேலாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீங்கள் பிறந்த இந்த தேசத்திற்கு ஒரு மகிழ்வையும் ஒரு பெருமையையும் தேடி தருவதாக அமையும். அதனால ஜஸ்ட் நாம டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு கரியர்ல சூஸ் பண்ணி நாம இருக்கிறோமா, இல்லனா இந்த டைம்ல நம்ம சிவில் சர்வீசஸ்குள்ள இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னில பங்கு பெற போறோமா அப்படிங்கறத நாம சிந்திச்சு நாம ஒரு முடிவெடுக்கணும். சிவில் சர்வீசஸ் மட்டும்தான் இந்த டைம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் என்பது அல்ல. டுடே there is fintech revolution. பினான்சியல் ஒரு டெக்னாலஜியும் பினான்ஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எந்த துறைக்கு நீங்கள் சென்றாலும் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இயலும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எந்த இடத்தில் நீங்கள் வந்தால் திட்டங்களை உங்களால் ஏற்படுத்த முடியுமோ, செயல்முறைகளை உங்களால் வடிவமைக்க முடியுமோ, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் பாலிசி ஃபார்முலேஷன் என்று சொல்வார்களே, இந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நீங்கள் ஒரு அடிக்கல்லாக அமைய முடியுமோ, அந்த இடத்திற்கு நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எனக்கு இப்பதான் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். யோசிச்சு பாக்குற நிறைய விஷயம் எனக்கு தினந்தோறும் புலப்படுது. 2-3 நிகழ்ச்சியில கூட நான் ரீசெண்டா சொன்னேன். ஒரு குழந்தை பேசுவதற்கு 2 வார்த்தை சொல்லுது, அப்புறமா 3 வார்த்தை சொல்லுகிறது. நடப்பதற்கு 2 அடிகள் வைக்கிறது, கீழே விழுகிறது, மீண்டும் எழுகிறது. அதே மாதிரி குழந்தை அப்படியே ஒரு நடக்கும் பொழுதே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி, there is a struggle when the child attempts to walk. ஒரு சிறிய சிரமம் இல்லாமல் எந்த குழந்தையும் நடப்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் அடி எப்பயுமே கஷ்டமா இருக்கு. ஆனா அதற்கு பிறகு அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்த பிறகு ஓடுகின்றதே ஒரு ஓட்டம். அப்பப்பா, அந்த ஓட்டத்துக்கு நிச்சயமா என்னுடைய குழந்தைகளை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிரமம் இருப்பதும், அந்த சிரமத்தை எதிர்கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதும், அடுத்த கட்டத்தில் நாம் அதை கற்றுக்கொண்ட பிறகு வேகமாக ஒரு ஓட்டம் எடுப்பதும் இந்த மனித குலத்தின் ஒரு இயல்பு இல்லையா? மனித குலத்தில் நேச்சுரலா இருக்கு. எந்த குழந்தையும், இந்த குழந்தை அந்த குழந்தை, எந்த குழந்தையும், ஏழை வீட்டு குழந்தையோ பணக்கார வீட்டு குழந்தையோ, எல்லா குழந்தையும் இத்தகைய ஒரு பரிமாணங்களை தான் சந்தித்து வருகின்றது. ஆனால் வளர வளர நாம் ஏனோ அந்த சிரமமான ஒரு அடியை எடுத்து கீழே விழுந்து மீண்டும் எழ மறுக்கிறோம் என்பதை விட பயப்படுகிறோம் இல்லையா?
ஏன் வந்து நம்ம யோசிக்கணும்? நமக்கு இத்தகைய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்டாக இருப்பதற்கு நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு, மார்கரெட் இ கசின் சொன்னார்களே, appreciation can make a day, can even change a life. The willingness to put it into words is all that will matter. நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், என்னால் இதை முடியும். ஒரு குழந்தையாக கீழே விழுந்து எழுந்து நடந்த என்னால் ஏன் இது முடியாது? ஏன் இது சாத்தியப்படாது? என்னால் முடியும். ஏங்க முடியாது? எல்லோராலும் முடியும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். தானா நடக்குமா? நடக்காது. எப்போ நாம் முயற்சியை, அதற்கூட சேர்ந்து எழுச்சியை, அதனுடன் சேர்ந்து சிறிது சிறிது யோசனை, சிந்தனை, அளப்பரிய ஒரு சிந்தனை, எப்படி நாம் இதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை, அதனுடன் சேர்ந்து அதிகமான உழைப்பு. There is no hard work there is no shortcut to hard work. உழைத்துத்தான் தீர வேண்டும். ஒருவேளை ஐன்ஸ்டீன் அன்று அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உழைக்கவில்லை என்று சொன்னால் இன்று ஐன்ஸ்டீனை யாருக்கு தெரியும்? ஒருவேளை அன்று தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை, தன்னுடைய அந்த செயல்முறைகளை வழிவகுத்து கண்டுபிடிப்புகளை நமக்கு தராவிட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை யாருக்கு தெரியும்? உழைப்பு. எறும்பு கூட உழைக்கிறது, நம்மால் உழைக்க முடியாதா? ஜஸ்ட் பிரபுசங்கர் சார் சொன்னாரு. பிரபுசங்கர் சார் அவருடைய பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவருடைய பேச்சை கேட்டு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதெல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு ப்ரிப்பேர் பண்ணவங்க நாங்கெல்லாம். அவருடைய பேச்சில் அவர் சொன்னார், ரசித்து ருசித்து செய்யுங்கள். உண்மையான வார்த்தை. ரசித்து நீங்கள் பெறுகின்ற அந்த அறிவு என்கின்ற உணவை, அந்த ஆலோசனை செய்யும், அனலைஸ் பண்ணும் அந்த ஒரு ஏன் இப்படி இருக்கிறது, எதற்காக இப்படி இருக்கிறது, ஏன் நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அனாலிசிஸ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரசிக்க ஆரம்பித்த பிறகு அதை ருசித்து அருந்தவும் தொடங்கி விடுவீர்கள். இதுதான் உண்மை. சிவில் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான தேர்வே அல்ல. அது ஒரு இஷ்டமான தேர்வாக மாறினால் அது ஒரு கஷ்டமான தேர்வு அல்ல. இப்போ சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி வந்து நம்ம எல்லாரையும், ஓ கீதா நீங்க வாங்க, அருண் நீங்க வாங்கன்னு கூப்பிடல. நாம அந்த எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு நாம செல்றோம். அப்படின்னா ஒரு டிராமாக்கு ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா, ஒரு டிராமாலயோ ஒரு விளையாட்டு போட்டியிலயோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்றோம்? நம்மை அந்த விளையாட்டு போட்டியிலோ அந்த பேச்சு போட்டியிலோ வெல்வதற்கான ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக நம்மை நாம் மாற்றுகிறோம். அப்பதான் நம்ம அந்த போட்டியில ஜெயிக்க முடியும். விளையாட்டு போட்டியில போய் நம்ம வந்து ஒரு ஓடுகின்ற போட்டியில் நாம் சென்று நான் வந்து ஃப்ராக் ரேஸ் தான் போவேன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை நாம் அளிக்க தயாராக வேண்டும். அப்பனா சிவில் சர்வீசஸ்க்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை, நாம் எதை தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு நாம் தேவையானவர்களாக மாறுவோம் என்பதனை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு பல்வேறு விடைகள் கிடைக்கும். நம்பர் 1, முதலாக இந்த தேர்வை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம பாஸ் பண்ணணும், நம்மளால் முடியும். சில பேர் வந்து நம்மளை சுத்தி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை மீறி, உன் மனதை மீறி, உன்னை புண்படுத்தவோ
உன் உணர்வுகளை காயப்படுத்தவோ அல்லது உன்னால் இயலாது என்று சொல்லவோ எவருக்கும் அதிகாரம் கிடையாது. That is why Google published one of my quotes during the International Women's Day, where I said, we are too precious to let disappointments enter our minds. நாமெல்லாம் விலை உயர்ந்தவர்கள். நமக்குள்ள எந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் கொண்டு வரத்திற்கு யாராலும் முடியாது, நம்மாலும் முடிவதற்கு நாம் அதிகாரம் தரக்கூடாது. அதனால அந்த உந்துதலை எப்பயுமே கிரியேட் பண்ணீங்க. செகண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு படிக்கவே நேரம் இல்லை. இல்லை, இதுல படிக்கிறதுக்கு இல்ல. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிரபு சார் அகைன் சொன்னாரு, டெய்லி நான் ஒரு 2 hours படிப்பேன், வீக்கெண்ட் 2 hours படிப்பேன். ஆனா ஒரு நாள் 20 hour படிக்கிறதோ, அடுத்த நாள் எதுவுமே படிக்காம இருக்கிறதோ, அதுக்கு அடுத்த நாள் 4 hour இதெல்லாம் வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். சில பேருக்கு ஒரு விஷயத்தை 2-3 முறை வாசித்தால் விளங்கும். சில பேருக்கு ஒரு விஷயத்த ஒரு வாட்டி படிச்சால் விளங்கும். ஆனால் பிறகு அவர்கள் மறந்து விடக்கூடும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படிக்கும் முறை என்பது ஒன்று இருக்கிறது. அதனால உங்கள் முறை எதுவோ அதை தயவு செய்து கன்சிஸ்டன்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர் இப்படி சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூட் போகும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆபீஸ்ல போகும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க. எங்களை போன்ற சிவில் சர்வன்ஸ் அவர்கள் எந்த யுக்தியை உபயோகித்து ஜெயித்தார்களோ அந்த யுக்திகளை உங்களுக்கு சொல்வார்கள். அவற்றில் இருக்கின்ற அந்த நல்ல கூறுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்முறையை நீங்க எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப கன்சிஸ்டன்டா வச்சுங்க. டெய்லி 3 hours படிக்கிறீங்கன்னா 3 hours. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக நான் நினைப்பது என்னன்னா, அந்த 3 hourல நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். நடுவுல அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்து நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேனா, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. அந்த 3 hour படிக்கின்ற அந்த 3 hour முக்கியமான விஷயங்களை, முக்கியமான அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை, தொலைபேசி அழைப்புகளை. ஆனால் அந்த 3 hour இஃபெக்டிவா படிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்து படிப்பதற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் படிப்பதற்கு தயவு செய்து அலைபேசியை எவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். நம்ம தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ்ல ஈடுபட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுல டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்காக எக்ஸ்ட்ரா படிச்சு அது தேவையில்லை. நீங்கள் படிப்பதை தெளிவாக படிக்கும் பொழுதே ஆழமாக புரிந்து கொண்டு படிக்கணும். அதாவது இது நிறைய பேருக்கு என்ன ஒரு டெண்டன்சி இருக்கும்னா, முதல்ல படிச்சிருவோம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம், திருப்பி புரியலன்னா அப்புறம் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இல்லாம படிக்கும் பொழுதே நீங்கள் படிப்பதை தெளிவாக ஒவ்வொரு இடத்திலும் தெளிவாக அனலைஸ் பண்ணி படிக்கணும். இந்த எக்ஸாம்னா என்னங்க, நீங்க தெரிந்து கொள்வதை ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்றது பிரிலிமினரி எக்ஸாம். நீங்கள் தெரிந்து கொண்டதை விரிவாக எழுதி டெஸ்ட் பண்ண சொல்றது மெயின் எக்ஸாம். நீங்கள் தெரிந்து கொண்டதையும் நீங்கள் அழகாக எழுதியதையும் சேர்த்து உங்களுடைய பர்சனாலிட்டியும் அது கூட சேர்ந்து ஒரு அவியலாக உங்களை டெஸ்ட் பண்ண போறது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். அவ்வளவுதானங்க இந்த எக்ஸாம், இவ்வளவுதான் இந்த எக்ஸாம். சோ படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு ஆழமாக படிங்க. அதே மாதிரி எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் உங்களால ஒரு 10 விஷயம் சொல்ல முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேட்டலைட் சிஸ்டம் இருக்கு, நீங்க சேட்டலைட்ஸ் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, முதலாக இந்தியா எப்பொழுது சேட்டலைட் எப்போ லான்ச் பண்ணாங்க, இந்தியாவுடைய சேட்டலைட் ப்ரோக்ராம்ஸ் என்ன, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி. அப்போ பிஎஸ்எல்வில இது வரைக்கும் நம்ம எத்தனை விட்டுருக்கோம், ஜிஎஸ்எல்வில எத்தனை லான்ச் பண்ணிருக்கோம், வெளிநாட்டு சேட்டலைட்ஸ் நாம எதையாவது விட்டுருக்கோமா அப்படின்னு. ஒரு சேட்டலைட் என்று வந்தால் அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு 10 விஷயம் தெரியணும். அதே மாதிரி இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப், இதை பற்றி உங்களுக்கு ஒரு 10 விஷயம் அல்டிமேட்டா பேச தெரியணும். எப்பல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெங்தன் ஆச்சு, எப்பல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வலிமை ஏற்பட்டது, இப்பொழுது என்ன
ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்பதை ஒரு ஒரு டீசென்டா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு 10 விஷயத்த அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ல வந்து ஏதாவது நீங்க இப்போ டெக்னாலஜி பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி, ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். டிவி பத்தி ஒரு பெரிய நியூஸ் ஆர்டிக்கல் அன்னைக்கு வருதுன்னா, ஒரு சிவில் சர்வெண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஓஹோ டிவி, சோ அதோட வேர்களுக்கு நாம் செல்ல வேண்டும். டிவி எப்போ கண்டுபிடிச்சாங்க, டிவி எப்போ வந்துச்சு, முதலாக எந்த நாட்டில் பயன்படுத்தினார்கள். சோ இந்த மாதிரியான ஒரு டிவி என்றால் அதை பின்னோக்கி அதற்கான வேறையும், இப்பொழுது கரண்ட் அஃபேர்ஸ், அந்த டிவினால என்ன நியூஸ் அதையும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் 10 விஷயங்களை ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை பற்றி எழுதுவதற்கோ பேசுவதற்கோ ஒரு 10 விஷயம், 10 வந்து கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, பிரிலிம்ஸ். சில பேர் சொல்லுவாங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இந்த வாட்டி, கன்வென்ஷனல் நிறைய வாட்டி. கன்வென்ஷனலையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படிச்சுட்டா நமக்கு எந்த ஒரு பயமே இல்லாமல், எந்த ஒரு நம்ம வந்து சிந்திக்கணும், ஐயோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா படிச்சிட்டோமே, கன்வென்ஷனல் நல்லா படிக்கலையே, இல்ல அடிப்படை நிறைய படிச்சிட்டோம், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற குறையே இல்லாம நீங்க வந்து எக்ஸாமை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்க வந்து முதல்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ச கையாண்டா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கன்வென்ஷனல்ல இப்போ இன்றைக்கு வந்து ஒரு மால் கட்டுறாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுவை திறக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் வல்லபாய் ஜி ஸ்டாச்சு வந்து திறக்கிறாங்க அப்படின்னா, ஹிஸ்டரியில அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஹிஸ்டரியில அவரு அன்னையில இருந்து அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவை அவர் எப்படி ஒன்றிணைத்தார், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும். அதனால படிக்கும் போதே தெளிவாக பேப்பர்ல படிக்கிறதை ஒரு செய்தியாக மட்டும் பார்க்காமல் அந்த செய்தியை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அந்த செய்தியை நீங்கள் வாய்ப்பாக பார்க்கும் பொழுது நீங்க இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்னென்ன கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இதை பற்றி அவர்கள் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்பதனை சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். சோ எந்த விஷயத்தை எடுத்தாலும், எந்த செய்தி இன்னைக்கு வந்தாலும் அதை பற்றி ஒரு 10 விஷயங்களை தெரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3, சிலபஸை தயவு செய்து படியுங்கள். முதல்ல எல்லாருமே வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நான் ஒரு புக் சொல்வேன், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புக் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி முதலில் நீங்கள் சிலபஸ ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. ஏன்னா சிலபஸ்ல என்ன இருக்கு, ஆஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் சிலபஸ் மாதிரி அதற்குள் மட்டுமே கேள்வி வரும் என்று சொல்ல இயலாது. ஆனால் சிலபஸ் என்பது உங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்களுக்கு வந்து டிரெக்ஷன் கொடுக்கும். இந்த சைட் நம்ம போலாம், இந்த திசையை நோக்கி நாம் செல்வோம் என்கின்ற ஒரு டிரெக்ஷனை வந்து யூ வில் கெட் த டிரெக்ஷன் ஃப்ரம் சிலபஸ். நெக்ஸ்ட், சிலபஸ் படிக்கிறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, you will be able to integrate your knowledge. For example, நீங்க வந்து பேப்பர் 1ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அர்பனைசேஷன் பத்தி வருது அப்படின்னா, பேப்பர் 3ல இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் கான்செப்ட்ஸ் அது வந்து ஒரு சிலபஸ் டாபிக், அதையும் இதையும் இணைத்து உங்களுக்கு ஒரு ஆன்சரை எழுதுவதற்கு உதவியாக இருக்கும். இதுல வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி அர்பனைசேஷன், அதாவது இந்த நகரமயம் ஆவுதல் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட வந்து வெறும் அர்பனைசேஷன் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் இப்படி எல்லாம் ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு அப்படியே நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது அல்ல இந்த எக்ஸாம். அதனால உங்களுடைய சிலபஸை வந்து தரவா படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அதே போன்று ஒரு பக்கம் சிலபஸை படிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் செய்தித்தாள்களில் வருவதையோ நீங்கள் கேட்கின்ற செய்திகளையோ வெறும் செய்திகளாக பார்க்காமல் செய்திகளை தெரிந்து கொள்வதுடன் அதற்கு பின்னால் இருக்கின்ற செய்திகளையும் அதனுடைய பின்புலத்தை அறியக்கூடிய வாய்ப்பாக நீங்க பார்க்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க சைட்ல இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணிட்டு வரும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆயிருவீங்க. நீங்க எழுதுற ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப, அதாவது
இந்த பேப்பர்னா இந்த பேப்பர் மட்டும்தான் அப்படி இல்லாம எல்லா பேப்பர்ல இருக்கிற டாபிக்ஸையும் இணைக்கின்ற ஒரு ஆற்றல், இணைக்கின்ற ஒரு சக்தி, யோசித்து பார்த்து அந்த 2 டாபிக்ஸையும் பற்றி பேசுகின்ற ஒரு திறன் உங்களுக்குள் இயல்பாக டெவலப் ஆயிடும். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நீங்க சிலபஸ் தெரிஞ்சுக்கிறது மிக மிக இன்றியமையாதது. நெக்ஸ்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, 4வது, நிறைய புக்ஸ படிச்சு நான் ஒரு புக் சொல்வேன், இன்னொரு புக் சொல்வாரு, உடனே கடைக்கு சென்று எல்லா புத்தகங்களையும் வாங்கி எல்லா புத்தகங்களையும் அடுக்கி வைப்பது அல்ல சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன். மாறாக உங்க சிலபஸ் தான் உங்களுக்கு ஒரு புத்தகம். அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக் பத்தியும் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு 10 விஷயங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால், படிக்கின்ற புத்தகத்தை தயவு செய்து ஆழமாக படியுங்கள். ஒரு புக்க 10 வாட்டி, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 10 வாட்டி படிக்கணும். 10 புக்க வாங்கி ஒரு வாட்டி படிச்சு அரைகுறை மனிதனாக வாழ்வதை விட ஒரு புக்க 10 வாட்டி 15 முறை படித்தால் கூட தவறில்லை. அதாவது ரிவைஸ் பண்றதுல தவறில்லை. ஆனால் ஒரு NCERT புக்ஸோட நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் என்றது இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடே நீங்க படிக்கிறதையும் சாட்டர்டே ஒரு ரிவிஷன் பண்றதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ரொம்ப நெசசிட்டி. அது நீங்க மண்டே டு சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சண்டே ரிவைஸ் பண்றீங்களோ, இல்லனா மண்டே டு ஃப்ரைடே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாட்டர்டே ரிவைஸ் பண்றீங்களோ, தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் அதை பற்றி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே படிப்பதை ரிவைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த புக்க படிச்சாலும் தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமாக NCERT புக்ஸ் படிக்கும் பொழுது நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. அந்த புக்க திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது உங்களுக்கு வெவ்வேறு விதமான புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் உங்களுக்கு இந்த 3 கட்டங்களில் அடங்கிய இந்த தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு புக்க நல்லா திருப்பி திருப்பி படிப்பது முக்கியமே தவிர பல்வேறு புத்தகங்களை வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்வதனால் எந்த பயனும் இருக்க போவதில்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், 5th பாயிண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து பயந்து ஐயோ என்னால் இயலாது என்று முடிவெடுப்பதற்காக அல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பார்க்கும் பொழுது எப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அதற்கான ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க, பிரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல எது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உதாரணமாக உங்களுக்கு இனிமேல் வருகின்ற எல்லா அட்லீஸ்ட் இந்த இப்போ ரீசெண்டா வரப்போற தேர்வுகள்ல கண்டிப்பாக COVID-19 அதனால் மருத்துவத்துறையில், அதனால் அரசியலில், அதனால் பொருளாதாரத்தில், முக்கியமாக பொருளாதாரத்தில், அதனால் நாட்டிற்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ், அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, நமக்கு சேலஞ்சஸும் இருக்கு. அதை பற்றிய அதை ஒட்டிய கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படும். அதாவது நீங்க ஒரு ட்ரெண்ட கெஸ் பண்ணி எப்படி கேள்விகள் கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதனை ஒட்டிய தகவல்களை நீங்கள் தேட தொடங்குவீர்கள். அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ நல்லா அனலைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி நாம் பதில் அளிக்க வேண்டும், எப்படி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க கண்டிப்பாக பண்ணணும். அந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க இந்த யோஜனான்னு ஒரு மேகசின் வருது. அபார்ட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், யோஜனான்னு ஒரு மேகசின் வருது. அந்த மேகசின் இல்ல குருக்ஷேத்ரான்னு வருதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேகசின்ஸ். ஏன்னா எஸ்ஏன்னு ஒரு பேப்பர் இருக்கு, அதற்காக நீங்கள் தயாராவதற்கு இந்த யோஜனாவும் இந்த குருக்ஷேத்ரா மேகசின்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அரசு எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை, ஒரு பிரச்சனையை, ஒரு வாய்ப்பை அணுகுகிறது, எந்த விதமான அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன, எதனால் அவ்வணுகுமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன, எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூரல் வாட்டர் ப்ரோக்ராம் இருக்குன்னா
அந்த ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தீமை ஒட்டி ஒவ்வொரு தீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஒரு மாசம் வந்து அர்பனைசேஷன், ஒரு மாசம் வந்து ரூரல் வாட்டர் சப்ளை, ஒரு மாசம் வந்து எக்கனாமிக் ரிகவரி போஸ்ட் பேண்டமிக். சோ இந்த மாதிரியான ஒரு தீம் பேஸ் பண்ணி அவங்க எழுதும் பொழுது, அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இரண்டாவது, இப்போ என்ன கரண்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மூன்றாவது, சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு மனதில் பதியும். நான் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்றதுக்கும் அடிக்கடி நான் இது சொல்வது உண்டு. ட்ரைனிங் சொல்வதற்கும் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங், ஸ்கில் பில்டிங் என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சோ ஒரு எக்கானமிஸ்டா, ஒரு எக்கானமி படிச்ச ஒரு தெரிஞ்ச ஸ்டூடெண்டா நான் வந்து பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்வதை விட டயஸ்போரா என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேனானால் எனக்கு மதிப்பெண்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா இந்த குழந்தை, இந்த மாணவன், இந்த மாணவி அதிகமாக படித்திருக்கிறார்கள், படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது வந்து எக்ஸாமினருக்கு கம்யூனிகேட் ஆகும். ஏன்னா வந்து உங்க பேப்பரை கரெக்ட் பண்ண போறவங்கள நீங்களும் பார்த்ததில்லை, உங்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை, பார்க்கவும் முடியாது. அதனால் உங்கள் தேர்வு தாள், உங்களுடைய விடைத்தாள் மட்டும்தான் உங்களுக்கான விலாசம். அதனால அந்த விடைத்தாளை வச்சு நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து நீங்க இந்த மாதிரி மேகசின்ஸ் படிக்கலாம், அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்கலாம். ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கண்டிப்பாக நியூஸ், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் வருது, அந்த அனாலிசிஸ் கேளுங்க. அந்த துறையை சார்ந்தவர்கள், துறையை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள், அந்த துறையை பற்றி தெரிந்தவர்கள் வந்து நிறைய பேசுறாங்க. அதை பற்றி தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கான ஒரு அறிவு, அந்த கடல் வந்து விசாலமாகிறது. அதனால வந்து இதை கண்டிப்பா பண்ணணும். இதை தாண்டி எல்லாத்த விட சிவில் சர்வீசஸ் படிச்சா என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்ல. நீங்க தாராளமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம், தாராளமா திருமணங்களுக்கு செல்லலாம், தாராளமாக எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் முக்கியம், கன்சிஸ்டன்சி. ஆஸ் ஐ செட் இன் தி பிகினிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போன்று அந்த கன்சிஸ்டன்டா படிப்பதை ரிவைஸ் பண்றது, படிக்கிற நேரத்தில் தயவு செஞ்சு எந்த விதமான அன்னெசரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். சோ நீங்க இதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் திருப்தி அலாதி. ஃபார் எக்ஸாம்பிள், during the COVID pandemic, MEA has launched the massive procurement operation. நமக்கான அதே மாதிரி வந்து வேக்சின் மைத்ரி மூலமா நம்ம நிறைய வேக்சின் சப்ளை பண்ணிருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் ஆகட்டும், கிரையோஜெனிக் டேங்கர்ஸ் ஆகட்டும், அதையெல்லாம் வாங்குவதற்கு வந்து நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து இந்தியா வந்து ரொம்ப நல்லா வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி எல்லாருக்கும் ஒரு உலகளாவிய ஒரு மேசிவ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆபரேஷனை வந்து நம்ம அண்டர்டேக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். சோ எங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து has played a very forerunning role in this whole process of handling or in the whole process of tackling the COVID pandemic. So இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு உதவுவது என்பது, மக்களுக்கு உதவுகின்ற ஒரு சின்ன துடுப்பாக, ஒரு சிறிய கருவியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய திருப்தியை தரக்கூடியது. அதனால வந்து மாணவர்கள் ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா அவங்களை இப்ப இருந்தே சிவில் சர்வீஸ் படி என்பதை பிரபுசங்கர் சார் சொன்ன மாதிரி திணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அவங்களுக்கு அதன் மேல் இருக்கின்ற அந்த ஆர்வத்தை வலுப்படுத்துங்கள். நிறைய சிவில் சர்வன்ஸ் எப்படி பேசுறாங்க, நிறைய சிவில் சர்வன்ஸ் எப்படி பண்றாங்க. இப்ப பிரபுசங்கர் சார் எல்லாம் வந்து மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு அதிகாரி. சோ அவர் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்தி நியூஸ் வரும்போது அதை உங்களுக்கு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வது, அந்த மாதிரி பண்ணலாம். காலேஜ்ல இருக்கிறவங்க வந்து இப்பல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சிறு துளி வந்து பெருவெள்ளம் என்பது போல் நீங்கள் இயல்பாக மிக குறைந்த வயதான இந்த 21, 22, இந்த 23 வயசுக்குள்ளேயே இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவது என்பது ஒரு இயலாத காரியம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். அது போல் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, யாருக்குங்க பிரச்சனை இல்ல? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருப்பது
எல்லாம் பிரச்சனைகள். நீர் பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்தால் பிரச்சனை பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையை ஒரு ப்ராப்ளம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க, வாய்ப்பாக பாருங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்கிறேன் என்பதனை பாருங்கள். ஸ்டீவன் ஹாப்கின்ஸ்க்கு இல்லாத பிரச்சனையா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அவர் அந்த பிரச்சனைகளை தாண்டி வரவில்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? however hard the life may seem to us, there is always a way to succeed at. முயற்சி மட்டும்தான் இருக்கணும். கடினமாக இருக்கின்ற பாறைகளை கூட நம்மளால் உடைத்தெறிகின்ற ஆற்றல் இருக்கிறது. நாம் தான் அந்த ஆற்றலை கண்டு கொள்ள வேண்டும். அதாவது ஷேக்ஸ்பியர் சொல்வாரு, இட் இஸ் நாட் இன் த ஸ்டார்ஸ் டு ரைட் அப் யுவர் டெஸ்டினி பட் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எழுந்திருங்கள். உங்களுடைய அந்த ஒரு இந்த நாட்டிற்கு நீங்கள் பெரிய வகையில் வலிமை சேர்ப்பவர்களாக, உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பள்ளிக்கும் உங்களை வளர்த்து ஆளாக்கிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பெருமை சேர்ப்பவர்களாக இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள், முடிவெடுங்கள். அதற்காக மற்ற ஃபீல்ட்ஸ்ல போறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அந்த ஃபீல்ட்ஸ் எல்லா ஃபீல்ட்லயும் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம நம்மள எம்ப்ளாயபிளா நம்மள மாத்திக்கணும், அவ்வளவுதான். நாம எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதை சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லா துறைகளையும் ஒன்றிணைக்கின்ற, எல்லா துறைகளுக்கும் அச்சாரமாக விளங்குகின்ற இந்த சிவில் சர்வீசஸ்க்கு, பாலிசி ஃபார்முலேஷன், இந்த அரீனாக்கு நீங்க உள்ள வரணும் அப்படின்னா அது ஒரு மூடப்பட்ட கதவு அல்ல. அந்த கதவு உங்கள் முன்னால் தான் இருக்கிறது. தாப்பாலும் உங்களிடம் இருக்கிறது. தாப்பாலும் உங்கள் முன்னால் தான் இருக்கிறது. அந்த தாழ்பாலை திறக்கக்கூடிய சாவிதான் உங்களுடைய உழைப்பு. அந்த உழைப்பு என்கின்ற சாவியை நீங்கள் இட்டு அந்த சக்சஸ் என்ற தாழ்பாலை நீங்கள் திறந்து வைக்க நீங்கள் முடிவு மட்டும் செய்து விடுங்கள். மனம் மிகவும் வலிமை வாய்ந்தது. நீங்கள் வலிமையோடு செயல்பட்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆற்றல் கிடைத்தால் வாய்ப்பு அமையும். வாய்ப்பு அமைந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். வெற்றி உங்களை தேடி வரும். எனக்கு விகடன் ரொம்ப நாளா, என்னோட சின்ன வயசுல இருந்து விகடன் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். லாஸ்ட் இயர் கூட என்னை பத்தி, என்னுடைய குழந்தைகளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அவள் விகடன்ல வந்தது. ஒரு மகன் குடியரசுத் தலைவர், ஒரு மகன் பிரதமர், விழி சவால் அம்மாவின் பெருங்கனவு. அதனால என்னுடைய சின்ன மாணவர் பருவத்திலிருந்து இன்று வரை எனக்கு விகடன் என் கூட அவர்கள் கூட ஏதோ ஒரு சைமல்டேனியஸா என்னுடைய பயணம் இணைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பூமிநாதன் சார் ஒரு நல்ல மனிதர். எக்ஸாமை தாண்டி, இந்த ப்ரிப்பரேஷனை தாண்டி உங்களோடு வாழ்க்கை பூரா பயணிப்பதற்கு அவர் ஒரு உங்களுக்கு எந்த சவால்களை வந்தாலும் அதை ஆற்றலாக மாற்றி தரக்கூடிய வலிமை அவரிடம் நான் பார்க்கிறேன். அதனால இந்த ரெண்டு ஒரு வெரி ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. இந்த 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 ஒரு முயற்சி பிரபுசங்கர் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இன்னும் அதிகமான அளவில் அதிகாரிகளை உருவாக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயம் இல்லை. இன்னல் எதுமில்லை துணை கண்ணல் தமிழ் கொண்டால், மின்னல் நிகர் எண்ணம் வரும் என்றும் தமிழ் சொன்னால், மின்னல் நிகர் எண்ணம் வரும் என்றும் தமிழ் சொன்னால் என்று தமிழெண்ணையை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, ஜஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் வேர்ட்ஸ். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட எப்பயுமே எதுவுமே இருக்காது. ஆனா என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால சாதிக்க முடியும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பூமி வசப்படும் என்று சொல்லி சூளுரைத்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். And I'm open to any questions. Thank you so much ma'am. உங்களோட ஸ்பீச் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு அப்படிலாம் மென்ஷன் பண்றாங்க. நீங்க உங்களோட ஸ்பீச்ல எல்லாமே மென்ஷன் பண்ணீங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆனோம், எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்ணி உள்ள வந்தோம் அப்படிங்கறது எல்லாமே. பூமிநாதன் சார் நீங்க பேசலாம். பெனோசஃபின் இன்னைக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு பெண்மணி. இந்தியாவின் முதல் 100% பார்வையற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் உடையவர், மிகப்பெரிய எழுத்தாற்றல் உடையவர், மிகப்பெரிய சொல்லாற்றல் உடையவர். அவர் இன்னைக்கு நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி மற்றும் விகடன் நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு
மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க உரையை ஆட்டியிருக்காங்க. கண்டிப்பா மேடம், உங்களுடைய இந்த சொற்கள் வந்து ஒவ்வொரு மாணவருடைய மனதிலும் என்றென்றும் நினைவில் இருக்கும். இந்த ஜேர்னியை நிச்சயமா நீங்க 2 பேரும் சொன்னது மாதிரி இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பாங்க அப்படின்றதுல நிச்சயமா ஒரு உறுதி கூறுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பெரிய பிஸி ஷெட்யூல்ல நீங்க வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து பயில விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் டெல்லி, கோயம்புத்தூர் இந்த இடத்துல வந்து கிளைகள் இருக்கு. அங்க வந்து நீங்க நேரடியாக நீங்க அணுகலாம். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது போக வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 தேர்வுக்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் வந்து துவங்க இருக்குது. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு இறுதி பேட்ச் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஜூன் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கும் 2023ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 கிளைகளையுமே நீங்க வந்து நேரடியாகவும் வந்து நீங்க வந்து மீட் பண்ணலாம். இது போல பல நிகழ்ச்சிகளை வந்து இன்னைக்கு எப்படி விகடனோட சேர்ந்து 2 மாபெரும் சிறப்பு விருந்தினர்கள் வந்து மாணவர்கள் உரையாற்றுறாங்களோ அதே போல வந்து வாரந்தோறும் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய யூடியூப் சேனல்ல வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து ஈவினிங் வந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம், உனக்குள் ஒரு ஐஏஎஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, ஆர்ட் ஆஃப் பிரசன்டேஷன், ஹவு டு மேனேஜ் யுவர் டைம், இந்த மாதிரி பல தலைப்புகளில் வந்து உங்களோடு வந்து நம்மளோட கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து உங்களோட உரையாற்றிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே இலவசமாகவே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பிளாகை வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் இலவசமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது குறித்த தகவலை வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டினுடைய கம்பைலேஷன் வந்து பிளாக்ல வந்து போட்டிருக்கோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்றதுக்காக டெய்லி ஆன்சர் ரைட்டிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எடுத்து அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இலவசமா வந்து மாணவர்களுக்கு அவைலபிள் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து பல மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் விகடனும் வந்து பல ஆண்டுகளாக வந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில கடைசி வரைக்கும் வந்து இறுதி வரைக்கும் வந்து இருந்து பல மாணவர்கள் வந்து பயனுற்று இருக்கீங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஊக்கத்தையும் வந்து நிச்சயமா தருது. இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கிராமப்புற மாணவர்கள் பல மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றிய ஒரு புரிதல் அறியாம இருக்கு, புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த தேர்வு வந்து எல்லா தேர்வு போல இதுவும் வந்து எளிமையான தேர்வு, எல்லாராலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமா நிறைய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறோம் அப்படின்றத சொல்றதுக்காகவும், அதே போல வந்து எப்படி வந்து 10th +2 எக்ஸாமினேஷனும் அதே போலதான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கக்கூடிய பல மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி கிளைகள்ல உங்களுடைய டவுட்ஸ் வந்து எது இருந்தாலும் நேரடியாக நீங்க உங்களுடைய பெற்றோரோடு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனை வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில வெற்றி பெற்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. ஏற்கனவே ரிட்டையர் ஆன சீனியர் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு பயிற்சி வழங்குறாங்க. இது போல பல 400க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்கள் இது வரைக்கும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் வந்து உருவாக்கி இருக்கு. இந்த ஆண்டு மட்டும் வந்து 142 வெற்றியாளர்கள் உருவாக்குன இந்த அகாடமி மூலமா நீங்களும் எதிர்காலத்துல பல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளா உருவாகணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்ட 2 சிறப்பு விருந்தினர்களுக்கும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் விகடன் குழுமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். என்னோட பேர் பூமிநாதன், கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி டைரக்டர். என்னுடைய பர்சனல் நம்பர் 9884227273. என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சாட் பாக்ஸ் போட்டுருக்கேன். அகாடமி போட்டிருக்காங்க, நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கான்டாக்ட் பண்றதால நீங்க அங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களுக்கான டவுட்ஸ் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய அலுவலகம் வந்து சென்னையில வந்து அண்ணா நகர்ல இருக்கு, மதுரையிலையும் வந்து அண்ணா நகர்ல சினிப்பிரியா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல கிராஸ்கட் ரோடு, கோயம்புத்தூர்ல ராம்நகர்ல இருக்கு, திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய நேரடி பயிற்சி வகுப்புகள். வார இறுதி நாட்கள்லையும் இருக்கு, வார நாட்கள்லையும் இருக்கு, ஈவினிங் பேச்சஸ் இருக்கு, சண்டே ஒன்லி பேச்சஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கு.
ஸோ இது எல்லா விஷயங்களுமே மாணவர்களுக்காக அவைலபிள் இருக்கு. அட் லோ காஸ்ட்ல இருக்கு. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமாகவும் நல்ல மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இப்போ அலங்காநல்லூர் என்னுடைய சொந்த ஊர். அங்க வந்து ஒரு இலவசமான ஒரு பயிற்சி வகுப்புல 100 மாணவர்களை கண்டறிந்து அந்த 100 மாணவர்களுக்கும் வந்து முழுக்க இலவசமான பயிற்சி வழங்குறதுக்காக ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா நீங்க வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஓராண்டு இலவச பயிற்சி நீங்க அடையலாம். அதுவும் இன்னும் பல தொண்டு நிறுவனங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சேர்த்து இலவச பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சிகளையும் இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இறங்கி இருக்கு. அது அலங்காநல்லூர்ல நடக்க போகுது. அதுக்கான ஒரு அறிவிப்பு நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். அதையும் வந்து மாணவர்கள் பயன் பெறணும் அப்படின்னு நான் என்னோட அன்பான வேண்டுகோளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த விகடன் குழுமத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் 2 மாபெரும் சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தினையும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பூமிநாதன் சார் மற்றும் எல்லா இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்பர் வந்து சேட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.